முதல்ல வந்து பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இவ்வளவு நாள் ஏன் நம்ம பாட்காஸ்ட் பண்ணலங்கிறதுக்கான விளக்கத்த நீங்க உங்க வாயிலிருந்தே குடுத்துருங்க. எனக்கு தட் இஸ் சம்திங் பெர்சனல் டு யூ. ஏடா லூஸ் கூதியானே, போன வாரம் தான்டா ஒண்ணு பண்ணோம். அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டோமே பிரதர். அடத்தேவடியா, எனக்கு எப்படிடா தெரியும்? நீங்க ஒரு நல்ல லைப்ரரினா வந்திருக்கீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க. நானும் ரொம்ப காலமா சொல்லிட்டு எதனால சொல்றீங்க இப்படி? நல்லா ஷெல்ஃப் பண்ணுவீங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டு போட்டாச்சு, அவ்வளவுதான். சக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கோம். அதான் பிரதர். பேசிக்கா எதனால இவ்வளவு நாள் நம்ம எபிசோட் பண்ணலன்னா, நடுவுல 2, 3 எபிசோட்லாம் பண்ணோம். பட் வி ஸ்கிராப்ட் இட். வி ஸ்கிராப்ட் இல்ல, யூ ஸ்கிராப்ட் இட் பிரதர். எங்களுக்குலாம் அது தெரியவே தெரியாது. ஏன்னா கண்டென்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு நண்பா. பேசுறதே பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு அறிவு வளர மாட்டேங்குது. இல்ல எக்ஸ்போஷர் இல்ல வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம ஜாலியா இருக்கும் பாய். அதனால புதுசா ஏதாவது டாபிக்ஸ் எடுப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு சினிமா. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்மளோட நம்பரிங் ஸ்டைல், பாட்காஸ்ட் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் மாறப்போகுது. ஏன்னா வந்து வி ஆர் நாட் கோயிங் டு டூ ரேண்டம் ரிவ்யூஸ். இன்ஸ்டெட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், அதில் கொஞ்சம் சினிமா இருக்க மாதிரி போட்டு பண்ணலாங்கிறதான் பிளானு. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி டைலர் அவர்கள் சொன்னாதான் நல்லா இருக்குங்கிறதுனால நான் மைக் அவர் கையில கொடுக்குறேன். The complicated task will be done by intro மட்டும் கொடுத்துட்டு other slides will be done by teammates. அதே கேட்டகரி. The dice is yours. Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. நான் ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சரி பாட்காஸ்ட் வந்துட்டு இப்படி பண்ணலாம், அப் அண்ட் ரன்னிங் கொண்டு போய் ட்ரெண்ட் ஆகி நம்மளும் சினிமா டைரக்டரோ இல்லை ஆக்டரோ ஆகலாம் நம்ம முடிவு எடுக்கும் போது நம்ம என்ன சிந்திச்சோம்னா, சரி ஓகே வியர்ட் டாபிக்ஸ் போவோம். ஐ மீன் வியர்ட்னா இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் விச் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஈக்குவலன் டு சினிமா, பட் ஆனால் சினிமா இல்லாம அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம யோசிச்சதுதான் வந்துட்டு மனிதர்கள். ஸோ அந்த மனிதர்கள்ல வந்துட்டு நம்ம பார்த்த வினோத மனிதர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் குள்ள போனா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளும் நிறைய வியர்டோஸை மீட் பண்ணியிருக்கோம், நம்மளே நிறைய பேர் வியர்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு வச்சு ஒரு அலசல் பண்ணி நீங்க இந்த டாபிக்கை சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிலர்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறீங்களா? இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் மேபி உங்களுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வியர்ட் மனிதர்களும் எனக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வியர்ட் மனிதர்களும் வேற வேறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து அதை நம்ம மிட் ஆஃப் த எபிசோட்ல கண்டுபிடிச்சு இந்த எபிசோடையும் ஸ்கிராப் பண்ணிடுவோங்கிற ஒரு பயம் வருது. பட் இருந்தாலும் ஐ எம் புட்டிங் இட் அப் ஃப்ரண்ட். கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற ஐடியாஸ் இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த்ரீ ஏன் வியர்டுங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் ஒரு பொது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். நான் ஆக்சுவலா அது முன்னாடி ப்ரிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் வந்துட்டு ஃபுல் ப்ரிப். ஸோ நாங்க ஐ மீன் நான் வியர்ட் மனிதர்கள்னு யாரை காயின் பண்றேன்னா, பெருவாரியிலிருந்து மாறி நிக்கிற மனிதர்களை வியர்ட் அப்படின்னு சொல்றேன். அப்படி பார்த்தா வேற மாதிரி புளுத்திரன்கிற ஆட்கள் நிறைய மெஜாரிட்டியா இருப்பாங்களே பிரதர். அவங்க இந்த கேட்டகரியில வருவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இவர் இருக்காரு இல்லையா, தமிழ் உலகத்தின் குவிண்டன் டாரண்டினோ. குண்டன் டாரண்டினோ கிடையாது, குவிண்டன் டாரண்டினோ இருக்காரு தெரியுமா பிரதர்? பல பேர் இருக்கிறனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் நான் ஆமா சொல்றேன். இல்ல, கேப்டன் மில்லர் டைரக்டர் சொல்றேன். அவர் படங்கள்லாம் அற்புதமா இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப் சுத்தம்ல, அவங்களெல்லாம் நீங்க வியோடோஸ்ன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அவங்க வியோடோஸ் கேட்டகரியில வர மாட்டாங்க, அவங்க முட்டாள்கள் கேட்டகரியில வருவாங்க. அவங்கள வந்துட்டு நீ வியோடோன்னு எதுக்கு காயின் பண்ற? தற்குறி. அந்த காயினேஷன் வேற பிரதர். வியோடோங்கிறது கெட்ட வார்த்தையோ இல்ல மனிதனை வந்துட்டு பைத்தியகார கூதின்னு சொல்றது கிடையாது பிரதர். பைத்தியகார கூதி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் வியோடோங்கிற நான். இப்ப தாவேக தனி பெரும்பான்மையில ஜெயிக்கும் நம்புறாங்கல்ல, அவங்கள என்ன கேட்டகரியில இருப்பீங்க? அவங்கள வந்துட்டு பிளாட் எடுத்துருந்துங்களாம் பாவம். ஸோ பாயிண்ட் இஸ் இந்த மாதிரி வியர்ட் மனிதர்கள் நம்ம மீட் பண்ணி பெருவாரிலிருந்து தனியா நிக்கிறவங்க, நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ண ஆட்கள். ரம்பா நக்மாலாம் இதுல சேர மாட்டாங்க. அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற விதத்துல அட்டென்ஷனை கிராப் பண்ணக்கூடிய ஆட்களை வந்துட்டு நம்ம இதுல சேர்க்கிறோம். ஓகே, இன்னுமே எனக்கு லைட்டா குழப்பம் இருக்கு. பட் ஐ திங்க் நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நரேஷன் போட்டீங்கன்னா தெளிவா புரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஸோ யூ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். ஆக மொத்தத்துல வந்துட்டு பட்டிமன்ற பேச்சாளர் நான் வந்து தல ரசிகன் பிரதர். ஸோ அதனால என் கூட நடிக்கிறவங்களுக்கு இல்ல கூட பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாள். ஸோ நான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறேன். கஷ்டம் பிரதர், இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வந்து உள்ள சொல்லி டாபிக்கை வளர்த்தோன்னு பாக்குறீங்க. அஜித் பேரை சொல்லி கை தட்டு வாங்குறது. சரி ஓகே. ஸோ நான் வந்துட்டு பார்த்த வியர்ட் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க சொன்ன உடனே நான் ஆக்சுவலா ஒரு மனிதரை நினைச்சிட்டு அந்த டாபிக் நீங்க எங்கிட்ட இருந்து ஹைஜாக் பண்றீங்க எனக்கு தெரியும். அந்த மனிதரை நீங்க தான் பேசுவீங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கே விட்டு கொடுத்துறேன். பட் நான் ஒரு
இதுல நிறைய ஃபன்னி கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஃபியூச்சர் கண்டிப்பா ஃபோர்த் கமிங்ஸ்ல பேசுவோம். ஸோ நான் வந்துட்டு எடுத்தனி கொஞ்சம் எமோஷனலா கண்டென்ட் ஆரம்பிச்சு அப்புறம் ஃபன்னியா முடிக்கிறது தான் நல்லா இருக்கும் எப்பவுமே நினைப்பேன். ஸோ நான் வந்துட்டு இந்த கேரக்டர் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அது உங்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு புதுசா தான் இருக்கும். பட் இது நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு கான்டென்ட்ல இவரை வந்துட்டு பிளேஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் நான் அதை எக்ஸ்போஸ் பண்றேன் இப்போதைக்கு. எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டப் எப்படி. ஸோ இந்த மனிதர் பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு ஒரு வயசானவர். இவர் வந்துட்டு ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நிகரான மனிதர். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தை போடுவீங்க? என்ன சொன்னேன்? நான் என்ன ஃபர்ஸ்ட் சொன்னேன்? நல்ல மனிதர்களுக்கு நிகரான மனிதருங்க. அதான் நிகரான மனிதருக்கு ரொம்ப தப்புங்க. கருப்பின மனிதருங்கிறீங்க, நிகரான மனிதருங்கிறீங்க. என்னங்க கஷ்டம் இது? பிரதர், நான் வந்துட்டு பூடகமா பேசுற ஆளே கிடையாது. நான் வந்துட்டு ஈஸ்டர் எக் கேட்கிற ஆள் கிடையாது. பிளாட் அர்த் நான்லாம். டக்குன்னு பேசி விட்டுருவேன். நான் நல்ல மனிதர்களுக்கு நிகரான ஒரு மனிதரை பார்த்தேன். ஆக்சுவலா நான் ட்விஸ்ட ரிவீல் பண்ணிட்டேன் நல்ல மனிதர்னு. பட் ஆனா நான் இல்ல இப்பயே இல்ல பிரதர். இப்பயே நான் கண்டிக்கிறேன். அவர இன்னொரு டைம் வந்து நீங்க நிகரான மனிதர்ன்னு சொல்லக்கூடாது பிரதர். பிரதர் இங்க பாருங்க, நான் வழக்கம் போல நான் சொல்றேன். நான் வந்துட்டு எ- அஹ் சாம்பல் நிறத்தில் ஒரு குட்டி, கருஞ்சாந்தி நிறத்தில் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் யாவும் ஒரே தரம் அன்றோன்னு பாடுறாரு. சரிங்களா? நீங்க தான் வந்துட்டு ரொம்ப ரேஷியலா இருக்கிறீங்க. சரி விடுங்க. பாயிண்ட் கமிங் பேக் டு த ஷிட் என்னன்னா, நம்ம வந்துட்டு ரெகுலர் பேசிஸ்ல நிறைய பேர்த்த பார்ப்போம் இல்லையா? நம்மள மாதிரியே வந்துட்டு ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரொட்டீன்னு ஒண்ணு இருக்கும். சில பேத்துக்கு வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் சோ லக்கி தட் அவங்களுக்கு நம்மள மாதிரி ஒரு கேவலமான ரொட்டீன் இருக்காது. சோ இப்ப நான் பார்த்தவர் வந்து ரொம்ப லிபரேட்டடா ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா இவரை பார்த்ததுக்கு அப்புறம். காரணம் என்னன்னா, இவர் வந்துட்டு நான் ஒரு கண்ட்ரில இருக்கேன். சரியா? அந்த கண்ட்ரில வந்துட்டு இந்த மக்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. எல்லா கண்ட்ரிலயும் இந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதுதான் அன்பார்ச்சுனேட். சோ இவருக்கு பிரச்சனை இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு. ஏன்னா நான் ரெகுலர் பேசிஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் இவரும். பட் ஆனா இவர் வந்துட்டு அதை எந்த விதத்துல டேக்கிள் பண்றாரு, இவர் எதனால இதை பண்றாருன்னு என்னால கரெக்டா புரிஞ்சுக்க முடியல. பட் ஒரு சில ஹிண்ட்ஸ், ஒரு இமிகிரண்டா இருக்கிறனாலயா இவருக்கு இந்த ஆட்டிடியூட் வந்துச்சு, அதெல்லாம் தான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இவரோட ரொட்டீன் என்னன்னு நான் சொல்றேன். சோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, பார்க்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ஏரியால இருக்கக்கூடிய நிறைய பார்க்ஸ். இங்க பார்க் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஊர் பார்க் மாதிரி இருக்காது. விளையாட்டு திடல்லாம் இருக்காது. அது ஒரு பார்ட்டா குட்டியா இருக்கும். பட் பெரும்பாலும் கிராஸ்லேண்ட் தான் இருக்கும். அங்க மக்கள் ஜஸ்ட் இளைப்பாறிட்டு சன்லைட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இவரோட வேலை என்ன ரெகுலர் பேசிஸ்னா, சைக்கிள் எடுத்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டு ஒரு பெரிய ஜேபிஎல் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வச்சு அந்த ஸ்பீக்கர்ல வந்துட்டு நிறைய 90s பாடல்களை போட்டு கையில வந்துட்டு கன் வச்சிருப்பாப்ல. நீங்க நினைக்கிற கன் கிடையாது. இது வந்துட்டு இந்த பபுள்ஸ் வரும் தெரியுமா? இந்த ஒரு மிஷின் கன்னு மாதிரி இருக்கும். அதுல நிறைய டாட் டாட் டாட்டா இருக்கும். அது அது வந்துட்டு பபுள்ஸை ஜென்ரேட் பண்ணி வெளியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பபுள் கன் கையில வச்சிருப்பாப்ல. சரியா? கையில வச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட்டே வருவா. ஐ மீன் பேக் சைட்ல வச்சிருப்பாப்ல. சைக்கிள் ஓட்டிட்டே வருவாரு. பார்க்குள்ள கரெக்டா வந்தனையும் கொஞ்சம் சவுண்ட் அவர் வரும்போதே சவுண்ட் போட்டுட்டு தான் வருவாரு. சவுண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாரு. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த அந்த உள்ள வந்தனே குழந்தைகள்லாம் எங்கெங்கெல்லாம் விளையாண்டு இருக்காங்களோ, அப்புறம் வயசானவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, அவங்களெல்லாம் இருக்கிற அந்த அந்த ஜோன் வழியா அந்த பேவ்மெண்ட் இருக்கும் இல்லையா? சைக்கிள் இருக்கு. அந்த பேவ்மெண்ட்ல அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு, சைக்கிள் ஓட்டிட்டே போயிட்டு, அப்படியே அந்த பபுள் கனை வச்சு பபுள்ஸ் அடிச்சுக்கிட்டே போவாரு. அவர் போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஜெட் பேக் ஜாய் ரைடு மாதிரி அப்படியே பபுள்ஸா வந்துகிட்டு இருக்கும். ஏதாவது குழந்தைங்க ஒரு 5, 6 குழந்தைங்க சேர்ந்து இருக்குன்னா அந்த இடத்துல நின்று ஃபுல்லா பபுள் சுட்டு அடிப்பாங்க. நான் முதல்ல இவரை பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டேன்னா, ஆஹா இந்த ஆள் வந்துட்டு இந்த பபுள் கன்னை விற்பாரு போல, வித்து காசு வாங்குற ஆளுன்னு நினைச்சிட்டேன். பார்த்தா அப்புறம் காசு கேட்பாரு போல. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து டக்குன்னு உன்ட்ட நின்னுட்டு இந்த மாதிரி காசு கேட்பாங்க. இந்த மாதிரி சாப்பிடுற காசு கொடுங்க, அதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. சரி அந்த மாதிரி ஆளுன்னு நினைச்சிட்டேன் நானு. வளர்ந்த நாடுகள்லயும் அந்த பிரச்சனை இருக்கு. வளர்ந்த நாட்கள்லயும் இருக்கு. எல்லா நாட்கள்லயும் இருக்கு. நாடுகள்லயும் இருக்கு. சாரி, மட்டமான தமிழ். ஸோ வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எனக்கு புரியல. யாரா இருந்தாலும் ரொம்ப நம்ம இந்த வடக்கன் ஆட்டிடியூட் தான் நமக்கு வரும். நம்ம அவனுல தானே பார்த்துருப்போம். இந்த செல்ல வந்துட்டு மேல் பாக்கெட்ல வச்சுட்டு ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் அனாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்ற ஆள் தான் இவர். நான் நினைச்சிட்டேன் ஆக்சுவலா. பட் 1, 2 பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வரதை பார்த்தாலே சிரிச்சுட்டு ஹிலேரியஸா இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு யாரா அவனை எதுக்கு இருந்தாலும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினைச்சேன். நான் ரெகுலரா அந்த பார்க்குக்கு அப்புறம் போக ஆரம்பிச்சேன். போக ஆரம்பிச்சுனையும் எவ்ரி சாட்டர்டே இவரை நான் பார்த்துருவேன் எப்படியாவது. நல்ல வெயில் காலத்துல பார்த்தேன்னா தலைவன் வந்துட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு பார்க்கவே ஸ்வாகா, எனக்கு தெரிஞ்சு 75+ இருக்கும் வயசு.
ஆனா ஃபிட்டா இருப்பாப்புல பார்க்க, ஒல்லியா இருப்பாரு. சைக்கிள்ல விட்டு அழுத்திட்டு வந்துட்டு பேசலாம் மாட்டாரு. நீ அவர்ட்ட பேசினா அவர் கான்வர்சேஷன் பண்ண மாட்டாரு உங்ககிட்ட. அவர் ஒரு வியர்டோடா, பயங்கரமான ஆளு. நீ பேசிட்டு சிரிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு குழந்தைகள் தானமா, மழலைகள் தானமான்னு இந்த பேச்சு பேச்சு மயிரெல்லாம் போட்டு இருக்க மாட்டாரு. வருவாப்படி, கன் எடுப்பாப்படி, சக்கு சக்குன்னு போட்டு எல்லா பக்கமும் பபுள்ஸ போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி லைட்டா ஒரு ஹெவன்லி ஃபீல் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இது என்னடா யாரோ ஒருத்தன் இது எப்படி இருக்கும்னா, இந்த ஹாலிவுட் படத்துல ஃபர்ஸ்ட் மான்டாஜ் ஷாட் ஒண்ணு வைப்பானுங்க தெரியுமா? ஒரு பிளசன்ட்டான கிராமத்த காட்டுறோங்கிற மாரி. அந்த ஷாட் இங்க இருந்து எவனோ ஒருத்தன் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்ப இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஷார்ட் க்ளோஸ் அப் வச்சுட்டு கூவம் என்பது சாக்கடை என்று யார் சொன்னதடா அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆர்ஆர் போயிட்டு இருக்கு, தலைவன் இங்க வந்து பபுள்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்கிற ஆட்டிடியூட் உனக்கு வரும் பார்க்கும் பொழுது. டக்குன்னு அந்த அந்த மொமெண்டே மாத்திரும் அப்படி. குழந்தைங்க இருந்தா அங்க நின்னுருவாரு. நின்னுட்டு ஆக்சுவலா அவர் நிக்கவே மாட்டாரு எங்கேயும். ரொட்டேஷன்லயே தான் இருப்பா அப்படி. அதாவது அந்த பார்க்குக்கு 5 கேட் இருக்கு. சோ ஒரு கேட் வழியா கேட் ஏ வழியா வந்துட்டு கேட் டி சி வழியா வெளியே போயிருவாரு. சோ அது வந்துட்டு அந்த 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 ஒரு கிராஸ் செக்ஷனை கவர் பண்ணுவார் அந்த பார்க்க. பெரிய பார்க் அது. ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பார்க். நீங்க பார்க் சுத்தி முடிக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், 35 மினிட்ஸ் இல்ல, ஆகும். நீ நீ சொல்றத பார்த்தா அந்த ஆள் வந்து அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சாண்டா கிளாஸ் ஃபீலிங் கிரியேட் பண்ண ட்ரை பண்றானோ? தபுக்கு டபுக்கு மாத்திட்டு கிளம்பிருவாருங்கிற மாரி. அவரோட இன்டென்ஷன் என்னன்னே எனக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது அது. பட் ஆனா அவர் ஒரு ரெகுலர். அது மட்டும் எனக்கு தெரியும். எவ்ரி சாட்டர்டே வராரு, பண்றாரு, எடுத்து கபு 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 கபுன்னு அடிக்கிறாப்படி. குழந்தைங்க, அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கும்ல, இந்த 3 வயசு 4 வயசு, அதாவது ஜம்ப் பண்ற லெவல்ல இருக்கிற குழந்தைங்க இருக்கும்ல, அதுக பாத்துச்சுன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு அந்த பலூன் அந்த அத பாப் பண்ணிட்டு இருக்கும். அந்த அவர் விடுற அந்த பபுள்ஸ. சோ அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, வாண்டடா அந்த குழந்தை பாப் பண்ண முடியாத அளவுக்கு அங்க அப்ப வண்டிய வந்து நிறுத்திடுவாரு. ஆனா சைக்கிள் விட்டு நான் இறங்கியே பார்த்தது இல்ல அவர. இறங்காமயே வந்துட்டு அந்த குழந்தையோட தலைக்கு மேல ஃபுல்லா அடிச்சு விட்டுருவாரு. அந்த குழந்தை ஃபுல்லா டேய் போதும்டா அண்ணனை அள்ளி அமுக்குங்கடாங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப ஓவர்வெல் அப்புறம் டக்குன்னு அங்க இருந்து வண்டி எடுத்து கிளம்பிடுவாரு. சோ இங்கதான் ஒரு இது நடந்துச்சு, எக்ஸைட்டிங்கான விஷயம் நடந்துச்சு. நான் வந்துட்டு நமக்கு தான் ஒட்டிகை பழக்கம் இருக்கும்ல, டிபிக்கல் இந்தியன் ஆட்டிடியூட்னு நான் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன். அன்னைக்கு தான் என்கிட்ட க்ளோஸா வராது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு அம்மா வந்துட்டு இந்த குழந்தைங்க தள்ளுற ட்ராலி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து இந்த கன்ல வச்சு பபுள்ஸ் அடிக்கிறப்படி, அடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை சரியான, அதாவது ஒரு பாப்பா ஒரு தம்பியாட்டு இருக்கு. அந்த தம்பி விளையாண்டுட்டு இருக்கான். பாப்பா வந்து ரொம்ப குழந்தை, அதுக்கு நடக்க முடியாது, அது ட்ராலில படுத்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. அவங்க அம்மா பின்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஒயிட், சரியா? சோ அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னடா இந்த அம்மா அழுகுது அப்படின்னா, ஆக்சுவலா சிரிச்சுட்டு அழுதுட்டு இருந்துச்சு. நான் யாரா இந்த அம்மா, ஆக்சுவலா எனக்கு புரியவே இல்லை, அது அழுகுதா சிரிக்குதா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அது அழுகுது. அப்புறம் அந்த ஆள்ட்ட சொல்லுது, நீங்க என்னோட சைல்ட்ஹுட்டே ரொம்ப எக்ஸைட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. எனக்கு பாதி கேட்டதை வச்சு நான் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்றேன். பட் எனக்கு கொஞ்சம் கேட்டுச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னு. ஷி வாஸ் ட்ரைங் டு சே தட் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆள் இஸ் நாட் சம்படி ஹூ ஸ்டார்டட் திஸ் ஷிட் எஸ்டர்டே ஆர் டே பிஃபோர் எஸ்டர்டே. அதுதான் அதுல ட்விஸ்ட். அந்த ஆள் இதை காலமா பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி சொல்லுது, என் சைல்ட்ஹுட்லயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க வந்து மேட் மை சைல்ட்ஹுட் பெட்டர், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆளு சட்டையே பண்ணல இந்த அம்மாவை. ஓ ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பலூன் அடிக்கிறதுல பபுள் அடிக்கிறதுல கான்சென்ட்ரேட்டடா இருந்துட்டு கிளம்பி போயிட்டாருடா. இந்தா உனக்கு 10 பொம்பள அப்படின்னு மூஞ்சில அடிச்சுட்டு கிளம்பிருச்சோ? கிளம்பிட்டாரு. அந்த அம்மா நின்னுட்டு, அந்த அம்மா வந்துட்டு சரியான தொப்புள் கோடி சொந்தம் ஒண்ணு அந்த கேரக்டர். டேய், அந்த அம்மாவுக்கு வந்து நாஸ்டால்ஜியா இந்த மாரி ஒரு தாத்தா வருவாரு. அந்த தாத்தா பபுள் அடிப்பாருன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி குழந்தைய கூப்பிட்டு வரும்போது மறுபடியும் அதே தாத்தா வந்து பபுள் அடிச்சான்னா மேஜிக்கலா தான்டா இருக்கும். ஆனா அந்த ஒரு ஃபீலிங் ஆக்சுவலா பொதுவாவே பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும். நான் ஒரு விஷயத்த சின்ன வயசுல ஃபீல் பண்ணேன். என் அது என் குழந்தைகளுக்கு மகனும் இது மகளும் கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது. அது வந்து சரியான மேஜிக்கலான ஒரு மேட்டர் தான். அதனால தான் அந்த அம்மா வந்து ஃபுல் அழுகாச்சு போட்டுருக்குதுன்னு நெனைக்கிறேன். ம் எனக்கு அந்த அம்மா அழுதது இது ஒரு எமோஷனால அதெல்லாம் பெருசா ஐடியாவே இல்ல. இந்த ஆள் ஏன்னா என்னால 2 விஷயத்தையும் ரெகுலரா பண்ண முடியல. ஒரு விஷயத்துல மானிட்டரி பெனிஃபிட்டே இல்ல. ஆனா அதை நீ ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற, சைக்கிளை எடுத்துட்டு அழுத்திட்டு வந்துட்டு அத்தச்சோட்டு ஜேபிஎல் ஸ்பீக்கருக்கு சார்ஜ் போட்டு அது சவுண்ட் வச்சுட்டு உன்னை எல்லாரும் திரும்பி திரும்பி பாப்பானுங்க. அதுவும் இல்லாம நீ உனக்கு உனக்கு புரியுது இல்ல, அவரோட ஆங்கிள் இருந்து அவர் இன்னுமே வியர்டாவா பாப்பானுங்க இந்த ஊர்ல. இல்ல, புரியுதா? நான் வந்து இந்த ஃபுல் மேட்டர் வந்து வியர்டா இல்ல நார்மலாங்கிறத வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்துட்டு வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவோம் பிரதர். அவரு ஸ்பீக்கர்ல எதுவும் ஜீசஸ் பாடல் ஓடிட்டு இருக்குமா? நல்ல கேள்வி. பட் ஆனா நான் வந்துட்டு அதை கவனிச்சது இல்ல. ஏன்னா அது இங்கிலீஷ் பாடல். நான் வந்துட்டு பாடல்கள்ல பெருசா ஈடுபாடு இல்லாத, தமிழ் பாடல்கள் மற்றும் நல்ல லிரிக்ஸ்களை கேட்பதனால எனக்கு இங்கிலீஷ் பாடல்கள் மேல உடன்பாடு இல்லாதனால நான் கரெக்டா கேட்கல. பட் ஏதோ பாடிட்டு இருந்தது பிரதர்.
ஆனா ஹalleluyaன்னு வரல, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆமேன்னு வந்துச்சா? ஆமென் வரல பிரதர். அப்ப பிரச்சனை இல்ல பிரதர். அப்ப அவர் வியர்டா தான். ஐ ஃபெல்ட் இட் இஸ் குட். நான் என்ன சொல்றேன், அது ஆமேனே வந்து போட்டுங்க. பட் அவரு இன்னும் வந்துட்டு நீங்க வாங்க ஃபாலோ பண்ணுங்க இன்டென்ஷனோட பேசலையே பிரதர். இல்லப்பா, இப்ப ஆமேயோ ஹalleluyaவோ இருந்துச்சு அப்படின்னா, மேபி இருக்க ரெகுலர் ரொட்டீன்ல ஹி ஃபிகர்ட் அவுட் அனதர் வே டு டூ தட்ங்கிற மாரி ஃபீல் ஆகும். ஆனா அது எதுவுமே இல்லாம கேஷுவலா ஒருத்தன் 28 வருஷம் பபுள் அடிக்கிறத ஜாலியா பண்ணிட்டு இருக்கான்னா, அது செம ஸ்டாண்ட் அவுட்டா இருக்குல்ல. பிரதர் ஆமா, எனக்கு என்ன டவுட்னா, இவரு 20 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணிருப்பாரு? வேற ஏதோ பண்ணிருக்காரு அப்ப. தேர் இஸ் நோ ப்ளூடூத் ஹெட்போன்ஸ் ஆர் சம்திங். அதே மாதிரி நான் எப்படி யோசிச்சிருக்கேன் பார்த்தேல்ல. அதே மாதிரி இதுவும் கிடையாது அப்ப. என்ன சொல்றது, அந்த பபுள் மிஷினும் கிடையாது. ஊதுற பபுள் தான் இருந்திருக்கு. இல்லாட்டி அப்போ எடுத்து ஊதிட்டு இருந்தாரோ என்னமோ, யாருக்கு தெரியும். தெரியல, மேபி வந்து நின்னுட்டு ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்ல அடிப்பாரா இருக்கும். ஜி அது நமக்கே, அதுவும் அந்த பபுள் மேல actually அந்த பபுளுக்கு ஆக்சுவலா ஏதோ ஒரு இது இருக்குடா, ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லலாம். அது பார்க்கவே ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. நான் சொல்றது அவரோட பபுளுக்கு சொல்லல, ஜெனரலாவே பபுள் பார்த்தா ஒரு வைப் வருதுங்கிற. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பபுள்ஸ். சரிங்களா? அதை விட்டு நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே விடுவேன். வீட்டுக்குள்ள விட்டு அது போய் டிவில எல்லாம் ஒட்டி எல்லா இடத்துலயும் வலிக்கி விட்டு கடைசியில வண்டி விட்டு மண்டை பொழந்துரும். அந்த மாதிரி ஆயிருக்கு எனக்கு. எங்க வீட்டுல கண்டாமேனிக்கு ஏறுவாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் சூப்பரா இருக்குடா இது. இது என்னடா இது, இதுக்கு என்ன, இட்ஸ் இட்ஸ் சோ காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இட் இஸ் சோ ஃபன் டு வாட்ச். அதுக்கப்புறம் இன்னொன்னு, யூ ஆர் டூயிங் நத்திங் பட் மேக்கிங் சம்படிஸ் டே ஆர் தட் ஹவர் சோ ப்ரெஷியஸ் அண்ட் சோ ஃபன். அதுக்கு நீ பெருசா எஃபர்ட்லாம் போடல. யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் சம்திங் வெரி ஸ்மால் பட் இட் கிரியேட்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட். அது அது நிறைய இதை நீ யோசிச்சேன்னா, இது அப்படியே ப்ரொலாங்கா யோசிச்சுட்டே போலாம். இது எப்படி தெரியுமா நான் பாக்குறேன், மைக் டைசன் வந்துட்டு ஒரு ஒரு குழந்தை, அவ வந்துட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். பிகாஸ் அவ ரொம்ப சின்ன வயசுலயே கிக் பாக்ஸிங் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப சூப்பரா வரும். சரியா? ஷி இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அஜைல். அந்த ஓகே. பொண்ணு வந்துட்டு, அந்த பொண்ணோட ஆம்பிஷன் வந்துட்டு மைக் டைசனை பார்க்கணுங்கிறது. அவ அவ வந்துட்டு ஷி இஸ் திங்கிங் மைக் டைசன் இஸ் ஹர் ரோல் மாடல் மாதிரி. சரியா? ஒரு கிட்ஸ் ஷோ நடக்குது. அந்த ஷோ வந்துட்டு யார் ஹோஸ்ட்னா, அந்த மொட்டை தலைவன் ஒருத்தர் இருப்பாங்களா, அவன் பேர் என்ன, அட பேர் மறந்துட்டாங்க, நல்ல மனுஷங்க, பெரிய ஷோ ஹோஸ்ட்டுங்க அவரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி வினோத கிட்ஸ், வியர்டோ கிட்ஸ், ரொம்ப சூப்பர் இந்த மாதிரி ஹியூமன் அபிலிட்டிஸ் இருக்கிற கிட்ஸை வந்துட்டு அவர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த ஷோல. ஸ்மார்ட் கிட்ஸ் சம்திங் அந்த ஷோ பேரு. அதுல வந்துட்டு மைக் டைஸ்னா ஆக்சுவலா வந்துட்டு அவள்கிட்ட சொல்லிடுவாங்க, இன்னைக்கு வந்துட்டு உனக்கு ஸ்பேரிங் மேட்ச் இருக்கு, நீ வந்துட்டு எக்ஸிபிட் பண்ண போற ஆடியன்ஸ்டேன்னு. அவ ரெடியாகி கெத்தா வந்துட்டு மேல பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மாக்கு தெரியுமான்னு தெரியல அதை பத்தி. பார்த்தா அந்த ஷோல அன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டு மைக் டைசன். இதுல ஃபன் என்ன தெரியுமா, அதெல்லாம் ஃபன்னு கிடையாது. டைசன் என்ன தெரியுமா பண்ணுவாரு அங்க, ம். கிளவ மாட்டிட்டு என் கூட தான் உனக்கு ஸ்பேரிங் மேட்ச், இன்னைக்கு என்ன ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லி முட்டி போட்டு அந்த பொண்ணோட சைஸுக்கு நின்னுட்டு ஸ்பேரிங் போட்டு அந்த பொண்ணை ம். வந்துட்டு தோக்குற மாதிரி பண்ணுவாரா, தோத்துருவாரு. ஐ மீன் ம். ஹீல் கெட் ஹிட் அண்ட் ஹீல் ஜஸ்ட் ட்ரை டு மேக் திங்ஸ் லைக் ஷீ இஸ் சோ இன்டெலிஜென்ட் அண்ட் ஷீ கேன் டூ எனிதிங், எனிதிங் இஸ் ம். பாசிபிள்ங்கிற மாதிரி காட்டி அவர் தோக்குற மாதிரி பண்ணி கடைசியில அந்த ரிங்ல வந்துட்டு அவர் தோக்குற மாதிரி இது பண்ணுவாரு. பண்ணிட்டு கடைசியில அந்த பொண்ணை கட்டி பிடிப்பாப்ல. அந்த பொண்ணு எக்ஸைட் ஆகி குதி குதின்னு குதிக்கும். ஆமா, மைக் டைசனுக்கு ஜஸ்ட் அனதர் டே. அந்த குழந்தைக்கு வந்து பெரிய மேஜிக்கல் டே இல்ல. ஆக்சுவலா மைக் டைசனுக்கே மேஜிக்கல் டேயா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன் தெரியுமா பிரதர், அது ஏன் அவர் பண்ணாருன்னு அதுக்கு காரணம் பண்ணி அவர் பண்ண செயலை வந்துட்டு நான் கீழ்த்தரம் படுத்த விரும்பல. பட் நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா, ஐ எம் ஆடிங் வேல்யூ டு தட் ஸ்டேட்மெண்ட். அவருக்கு 4 வயசுலயே ஒரு குழந்தை, அவரோட பொன் குழந்தை இறந்துருச்சு. ஸோ ஹி சோ ம். க்ளோஸ் டு சச் திங்ஸ். ஸோ அது வந்துட்டு அவருக்கு பெரிய, இந்த பொண்ணை வந்துட்டு நம்ம இப்படி விடக்கூடாது, அதுக்கு வந்துட்டு நம்மளை பிடிச்சிருக்கு அண்ட் ஷி சோ டேலண்டட், அவர் பெரிய ஆளா வரணும்ட்டு அவர் இதை பண்ணிருக்கு. டேய் அவர் அங்க வந்து அந்த பொண்ணு கை கொடுத்துருந்தாலே போதுண்டா, இதெல்லாம் பண்ண தேவையில்லடா. ஆனா அந்த மனுஷன் வந்துட்டு டவுன் டு எர்த் டு த கோர் போல மைக் டைசன். அவன் சோ நாக் இது அவுட்லாம் எதுக்கு சொன்னா அந்த பையன் நாக் அவுட்டுக்கு ஃபேமஸ். ஸோ ஹியூமன்ஸ் கோ டு சம் எக்ஸ்ட்ரீம் சம் டேஸ். அது எதுக்குன்னே தெரியாது. ஹியூமன்ஸ் வந்துட்டு நீங்க அவங்கள ஜட்ஜே பண்ண முடியாதுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில சான்றிதழ்கள் வந்துட்டு உதாரணம். பபுள் தாத்தா அதுக்கப்புறம் பாத்தீங்களா இல்லையா? தாத்தா வந்துட்டு அதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, அவர் வின்டர்ல வரமாட்டார், சம்மர்ல தான் வருவாப்படி. அதனால நான் அடுத்த சம்மர், இந்த சம்மருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வருவா, கண்டிப்பா வருவா. வின்டர்ல ரெகுலர் சாண்டா கிளாஸ் வந்துருவாரு, விட்டுறாரு அந்த கேப்ப. வின்டர்ல எப்படிங்க சைக்கிள் ஓட்டுறது, வின்டர்ல சைக்கிள் ஓட்டினா அவ்வளவுதான், ஒச்ச பொழந்து விழுக வேண்டியதுதான். அப்பயும் ஓட்டுவாங்க இங்க, அதுக்குன்னு தனி சைக்கிள் வச்சிருப்பாங்க. பட் சொல்றேன், மேபி ம். அவர் வயசு காரணமா இருக்கலாம், என்னன்னு தெரியல. பட் வின்டர்ல குழந்தைங்க வராது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் இன்டென்ஷன். ம். யார் குழந்தைங்க பாருங்க வின்டர்ல வர மாட்டாங்கல்ல.
குளிர்ல பார்க்ல நின்னு என்ன பண்றது? சம்மர்ல பார்க் வில் பி ஃபில்டு வித் சில்ட்ரன். ஸோ அதனால மேபி இருக்கலாம். லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு என்ன சொல்றதுங்க? இட்ஸ் சம்டைம்ஸ்ல நீ ஒரு எமோஷனலா நீ உனக்கு அந்த எமோஷனலா பெருசா ஒர்க் ஆகாத ஆளா இருப்ப. ரொம்ப சில் கையா இருப்ப. பட் ஆனா சில இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா கிரிஞ்சா தோணாது. உனக்கு வந்துட்டு இந்த கிரிஞ்ச தாண்டி நம்ம வச்சிருக்கிற கட்டமைப்பெல்லாம் தாண்டி நம்மளே வந்துட்டு இவ்வளவுதான். சி திஸ் இஸ் சோ சிம்பிள் அண்ட் எவ்வளவு இதா இருக்கு பாத்தியாங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட கிரியேட் பண்ணுது இல்ல. அது செமையா இருக்குங்கிற. நல்ல தாத்தா ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இன்னும் வந்து அந்த எதனால அவருக்கு வந்து ஆக்சுவலா ஒரு செம மொமெண்ட் இருந்திருக்கும்ல. டு ஸ்டார்ட் திஸ் இல்ல சம்வேர் கரெக்ட். ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பான். இத வந்து நான் ரொட்டீனா பண்ணணும். ஏதோ ஒரு குழந்தைகிட்ட இருந்து அவருக்கு புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப சூப்பரா ஜி இருக்கு. அத ஜாலி. வந்துட்டு நான் வந்துட்டு அதான் ஜி எனக்கு ஆக்சுவலா இந்த இந்த கதை கேட்டுட்டு அப்புறம் மைக் டைசனை வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் ரேண்டமா நான் யூடியூப்ல பார்க்கும்போது வந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த கதை நிறைய இந்த இந்த விஷுவல்ஸ் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஃபேமஸ் விஷுவல் இந்த மைக் டைசன் இந்த குழந்தையோட இது பண்றது. சோ நான் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்துட்டு ஹோப் திஸ் கை டசன்ட் ஹேவ் எனி சச் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் மேட் ஹிம் டு டு திஸ்ங்கிற. அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா படமா இருந்தா நீங்க இத கூட வைக்கலாம். அந்த ஒரு லேடி வந்து அழுதுட்டு இருந்துச்சுல்ல, அதுதான் இவரோட அந்த முதல் குழந்தை எக்ஸ்பீரியன்ஸ்னா கூட ஃபன்னா இருக்கும். கரெக்ட். சூப்பரா இருந்திருக்கும். என்னப்படி பாத்தீங்கன்னா, என்னைக்குமே அ இது ஒண்ணு சொல்லுவானுங்க. ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப நடக்கிற மேஜிக் தான் வேல்யூ ரொம்ப அதிகமானுங்க. ஏதோ ஒரு விஷயம் உன்ன ஒரு பேட் மொமெண்ட்ல இருந்து ஒரு நார்மல் மொமெண்ட்டுக்கு, ஒரு நல்ல மொமெண்ட்டுக்கு கொண்டு வருதுல்ல, அதுதான் நம்ம ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுப்போம். நம்ம ஆல்ரெடி ஜாலியா இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது எய்தர் நம்ம அத அத வந்து மிஸ் அவுட் பண்ணுவோம். இல்லன்னா வந்து வி ஜஸ்ட் ஃபீல் ஹாப்பி அட் தட் மொமெண்ட். ஆனா அதுவே நீ ரொம்ப டல்லா இதா இருக்கும்போது உனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு ஐ திங்க் பீப்பிள் வேல்யூ மோர். கரெக்ட் பிரதர். ஈவன் ஒரு கதை எழுதும்போது கூட மேபி நம்ம எய்தர் இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தப்ப இந்த மொமெண்ட் நடந்துச்சுன்னோ, இல்ல அந்த அழுத அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தப்போ ஒரு மொமெண்ட் நடந்துச்சோன்னு தான் வைக்கிறதுக்கு தோணும் மைண்ட். ஏன்னா அதுதான் இன்னும் கதை கேட்கறதுக்கும், பார்க்கறதுக்கும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குங்கிற மாரி இருக்கும்ல. இல்ல நீங்க இப்ப எதுக்கு வந்துட்டு திரைக்கலைஞர்கள் வாங்கன்ட்டு அடுத்த டாபிக் போறீங்க எனக்கு தெரியல. நீங்க ஒரு வினோத மனிதர் இல்லையா? டக்குன்னு கண்டென்ட் கேப்சர் பண்ணிவன அப்படின்றது. நம்மள ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து நோட்டோட உட்கார்ந்து இந்த பாட்காஸ்ட் கேட்டுருக்காங்கல்ல பிரதர். அதனால உங்களுக்கு சொல்றேன். ஓகே இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இது தெரியுது அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் ஷிட் ஆர் வி லுக்கிங் அட். பட் இதுல நிறைய ஃபன்னி கேரக்டர்ஸ் இருக்காங்க. சோ இட்ஸ் நாட் ஆல் எமோஷனல்ங்கிறத ஜஸ்ட் பாட்காஸ்ட் ஆஃப் பண்ணிடாதீங்க கரெக்ட். ராஜா அப்படின்னு அப்படி அப்படி. ஓகே. நோ ப்ராப்ளம். இல்ல அது நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து இப்ப அடுத்து ஆக்சுவலா வச்சிருக்கிறது வந்து ஒரு மாரி இது இது ஃபன்னின்னு எடுத்துக்கிட்டா ஃபன்னின்னு எடுத்துக்கலாம். டார்க்ன்னு எடுத்துக்கிட்டா டார்க்ன்னு எடுத்துக்கலாம். அந்த மாரி ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டருக்கு வந்து மேபி ஃபர்ஸ்ட் இருக்கவருக்கு அந்த தாத்தாக்கு நம்ம வெறும் சாண்டா கிளாஸ் தாத்தான்னு பேர் வச்சுக்கலாமா? இல்ல பிளாக் சாண்டான்னு வச்சுக்கலாமா? பிளாக் சாண்டா பிரதர் ரொம்ப ரேஷியலா இருக்கு. இல்ல அப்ப நிகரான மனிதரும்பீங்க நீங்க. இவருக்கு நிகர் இவரே என்ன, சாண்டாக்கு நிகர் இவரே என்ன. சரி, அவர் பேர் வந்துட்டு பபுள் மேன். சரி, பபுள் மேன். நான் வந்து நான் அடுத்து சொல்லப் போற கேரக்டருக்கு நான் வைக்கணும்னு நினைக்கிற பேர் வந்து தங்க மகன் பிரதர். சொல்லுங்க பிரதர். அந்த படமே ஃபிளாப். அதான் அந்த அந்த ஃபிளாப் கதை இருக்க பேர் எடுத்து இவருக்கு வைக்கிறேன். ஏன்னா வந்து திஸ் கே ஹேஸ் லாட் டு டூ வித் தங்கம் விச் இஸ் கோல்டு. ஓகேங்களா? பேசிக்கா இந்த கதையோட இந்த கேரக்டர் எனக்கு எப்படி தெரிய வருதுன்னா, இந்த கேரக்டர் கூட எனக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்ல. பட் இந்த கேரக்டரோட பசங்கள வந்து எனக்கு தெரியும். சரியா? ரேண்டம் டே அந்த பையன் வந்து என்ட்ட சொல்றான், "மாப்ள நான் சவுகார்பேட்டை போணும்." அவன் வந்து நம்ம ஸ்டேட் கிடையாது. அவன் வேற ஸ்டேட். ஆந்திரா மாரி ஒரு ஸ்டேட்ல இருக்கவன். அவன் சொல்றான், "இந்த மாரி நான் வந்து சவுகார்பேட்டை போணும்டா. நீ பாத்துக்க. நான் போயிட்டு அந்த வேலைய முடிச்சுட்டு கிளம்பிர்றேன்டான்னு" ஒரு மாரி பூடகமாவே பேசுறான். அவன் என்ன அவன் ஓகே. என்ன வேலைக்கு போறான், என்ன செய்ய போறாங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனா நார்மல் டேஸ்ல அவன் எந்த மாரின்னா, இப்ப வந்து பாத்ரூம் போனா கூட நம்மளையும் கூப்பிட்டு போவான் தெரியுமா? "வாடா போர் அடிக்கும் அது வரைக்கும்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவானுங்கல்ல, அந்த மாரி கேரக்டர். ஆனா, இந்த ஒரு ம். பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் என்ன பண்றான்னா, "நீ பாரு, உன்னோட வேலையெல்லாம் பாரு. யூ ஆல்சோ ஹேவ் யுவர் பெர்சனல் லைஃப். ஐ ஆல்சோ ஹேவ் மை பெர்சனல் லைஃப். அதனால நான் வந்து சவுகார்பேட்டைக்கு போயிட்டு அந்த பொருட்கள வாங்கிட்டு போயிடுறேன்டா" அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அவன ஸ்ட்ரெஸ் பண்றேன். "என்ன வாங்குற? என்ன வாங்குறன்னு?" கேட்டா, அப்புறம் ஒரு லிஸ்ட் காமிக்கிறான் WhatsAppல. அந்த WhatsAppல வந்து ம். அந்த லிஸ்ட் வந்து இமேஜ். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஒரு லிஸ்ட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவனுக்கு. அந்த ஃபோட்டோல அந்த லிஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, ஒரு என்னமோ இருக்கு. கோல்டு ஃபாயில் ஷீட் இவ்ளோ, இந்த ம். கெமிக்கல் இவ்ளோ, அந்த இது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா எனக்கு வந்து மேலாப்புல அந்த லிஸ்ட்டை படிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு வீட்டை மெயின்டைன் பண்றோம். இல்ல வந்து ஏதோ ஒரு
ஏதோ ஒரு பாத்ரூம் கிளீன் பண்றோம். அந்த மாரி ரொம்ப கெமிக்கல் இன்வால்வ்டான ஒரு ஆக்டிவிட்டிக்கு, இல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ்க்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் தெரியுமா? அந்த மாரி ஒரு லிஸ்ட்டா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்லயும் யாரும் பெருசா ஓகே. இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கல. இவனுமே ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி. ஸோ இவனுக்கு ஏன் இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் இன்னுமே அவன வந்து தடாலடியே பல கேள்விகள தொடுக்கிறேன் அவன் மேல. தொடுக்கும்போது தான் சரி. ரிவீல் பண்றேன். மாப்ள ஒரு சின்ன இது இருக்கு. நீ ஜட்ஜ் பண்ணுவன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்றேன். எங்க அப்பாவுக்கு வந்து ம். தீவிரமா வந்து அவர்னால தங்கம் செய்ய முடியும். அவுட் ஆஃப் தீஸ் கெமிக்கல்ஸ்ன்னு ஒரு தீவிர பிலீஃப் இருக்கு. டேய் இல்ல. இது எப்படி இருக்குன்னா, தி ஸ்டோரி இஸ் டோட்டலி கெட்டிங் டார்க்கர்ங்கிற மாரி. இல்லங்க. இன்னும் டார்க் ஆகலங்க இந்த கத. அவரு என்ன சொல்றாரு, பிரதர் "என்னடா பிரதர் சொல்ற?" இது எனக்கு என்னன்னா நிஜம் நடந்தது என்ன மாரி இருக்கு எபிசோடு. அதான். "என்னடா சொல்ற? தங்கத்த எப்புட்றா செய்ய முடியும்? நீ அவர்ட்ட கன்சல்ட் பண்ணி சொன்னனாலே புரிஞ்சுப்பாரே" அப்படின்னு சொல்றேன் நான் அவன்ட்ட. நீ ஏதோ அவர் தங்கத்த செய்ய முடியும் அப்படின்னு நீ டக்குன்னு என்ன நினைச்சிருப்பனா, சரி ஏதோ எக்ஸ்ட்ராக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கறாரு போல, ஆஸ்திரேலியாக்கு அந்த பக்கம் மைனிங் இண்டஸ்ட்ரி போலன்னு நினைச்சிருக்க இல்லையா? கோலார் தங்க வயல்ல வேலை பார்க்கறாரு போல. நான் எப்படி நினைச்சேன், தங்க ஆசாரின்னு நினைச்சிட்டேன்டா அவர. அப்புறம் தான் அவன் சொல்றான், ம். அவரு 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 பண்ண ட்ரை பண்றது ஆக்சுவலா மேக்கிங் தங்கம் அவுட் ஆஃப் தின் ஏர். புரியுதா? கிறிஸ்டேஞ்சல் மைண்ட் ஃப்ரீக். எப்புட்றா நீ அவர்ட்ட சொல்லி புரிய வைக்கலாம்லடா அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்றான், "டேய் நீ அவுட் சைடரு. உனக்கு இந்த கதைய கேட்டோனே அது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா வந்து, நான் வந்து இந்த விஷயத்த தான் ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவர ம். மாத்த முடியலடா. அந்த அளவுக்கு அவரு ரொம்ப இதுல வெறியா இருக்காரு. சோ அவர மாத்த முடியாது மாப்ள. அவர வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ரொம்ப அக்ரெசிவா ரியாக்ட் பண்ணாம இருக்காம அவர கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா, அவரு கேட்கறதெல்லாம் நம்ம சும்மா குடுத்துக்கிட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவரு பாட்டுக்கு கண்ட்ரோல்ல இருப்பாரு. இல்லன்னா கிளம்பி எங்கேயாவது போயிருவாரு. நீங்க எனக்கு தங்கம் செய்யறதுக்கான போதுமான ஃபெசிலிட்டீஸ் இல்லனால நான் வேற ஊருக்கு போறேங்கிற முடிவு எடுத்துருவாரு மாப்ள. யார்ரா இவரு? ராமர் பிள்ளையோட சித்தப்பா பையன் மாரி இருக்காரு. அவரு அவரு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்காரு. ரொம்ப ஸ்டேபிளா இல்லாம அ அக்ரெசிவா இருக்காரு. என்னை யாராவது எப்படியாவது ஹெல்ப் பண்ணி தங்க செய்ய வைங்களேடாங்கிற ஒரு வெறியில் இருக்காரு அவரு. இஸ் எ மேன் ஆஃப் இன்வென்ஷன். என்ன விடுங்க ப்ளீஸ்ங்கிறாரு இல்லையா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்வென்ட் மை இன்வென்ஷன். ஐ ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்வென்ட் தி திங்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இந்தியா இது வல்லரசுங்கிற ஜோன்ல இருக்காரு இந்தியா அவரு. ப்ரௌட். அ சரியா? இப்ப விட்டுருந்தா எனக்கு சரி. தெரிஞ்சு அ எப்படியாவது இந்தியாக்கு ஆயில கண்டுபிடிச்சிடணும்னு பார்த்திருப்பாரு பாவம். அ அ த அ அவரால முடியல. பட் கமிங் பேக் டூ த ஸ்டோரி. இப்ப இத இவன் சொல்லும்போது எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா நெறைய வீடுகள்ல வந்துட்டு நம்ம வந்து எல்லா அப்பாக்களும் வந்து ஜிவிஎம் அப்பாவாவே இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஒவ்வொரு வீடுகள்ல ம். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. பிளஸ் இவரு வந்து கொஞ்சம் மென்டலியாவும் இன்க்ளைன்டா இருக்காருங்கிறதுனால நம்ம வந்துட்டு சரி என்னதான் இவரு விஷயம் என்ன? இவரு மேட்டர் என்ன? சின்ன வயசுல இருந்து இவரு இப்படிதான் இருந்திருக்காராங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். சரியா? தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது என்ன சொல்றான், இவரோட கதை வந்து எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கரெக்ட்டா இவரோட கதைய ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்ம ஒரு 30 வருஷம் பின்னாடி போணும்டா. சரியா? ஒரு 30 வருஷத்துக்கு சரி. முன்னாடி இவரு எப்படி இருந்திருக்காருன்னா, செம ஹேண்ட்ஸமா, செம நல்ல மென்டலி ஸ்டேபிளா தான் இருந்திருக்காரு. நல்ல வெல்தியான ஃபேமிலி மச்சி. நல்ல காசெல்லாம் ஓகே. வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி அண்ட் குரூப் ஆஃப் ஃபேமிலி எல்லாருமே வந்து தே ஆர் இன்டூ சம் பிசினஸ். பொதுவாவே ஏதாவது ஒரு ஓகே. பிசினஸ் செஞ்சு அதுல இருந்து காசு எடுக்கிற குரூப்ஸ். சோ தே டோன்ட் கோ டூ ஜாப்ஸ். ஏதாவது ஒரு பிசினஸ ஃபிகர் அவுட் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே வீட்ல வந்து இனிஷியல் அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கு. பிரின்சிபல் இருந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து ஏதோ ஒரு தொழில ம். பண்ணி முன்னேறிடலாங்கிற ஐடியாக்கள்ல தான் இருக்காங்க. இரட்டிப்பாக்கணும் அவ்வளோதான். இரட்டிப்பாக்கணும் அவ்வளவுதான் இது. சோ அவரோட சரி. அண்ணனு, அவரோட அந்த சிப்லிங்ஸ் எல்லாருமே வந்து நல்ல வெல்தியா இருக்கிறாங்க. இவருக்கு கல்யாணம் பண்ணுங்கிற ஸ்டேஜ் வருது தங்க மகனுக்கு. சோ தங்க ம். மகனுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது, இவரே ஆல்ரெடி வெல்தியா இருக்கும்போது ஆப்வியஸா பொண்ணும் ரொம்ப வெல்தியா தானே பார்ப்பாங்க. ஆனா அவரு வந்துட்டு அப்ப தங்கத்தை வேட்டையாடல. அப்ப பெண் வேட்டையில இருந்திருக்கிறாரு பாவம். அப்ப வந்து அவரு கொஞ்சம் இன்னுமே அவரோட பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியல. சோ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காரு அவரு. லெஜிட்டிமேட்டான அப்ப பிசினஸ். ஸ்பைடருக்கு அடிக்கல அவர. அப்ப ஸ்பைடருக்கு அடிக்காம இருந்திருக்கு. அப்ப ஸ்பைடருக்கு அடிக்கல. பிளஸ் யுனிவர்ஸ்குள்ள வரல இவரு. சோ அதனால நார்மலா தான் இருக்காரு. அப்ப சரி. அவர பார்த்து சரி பையன் வந்து தழும்பிட்டு இருக்கிறான். கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு ம். சொல்லிட்டு, அவரு ஃபேமிலி மாரியே இன்னும் வெல்தியா இருக்க ஒரு ஃபேமிலி ஆஃப் இத வந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ ம். கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் ஆகும்போது 2 ஆர்கனைசேஷன்ஸ் மெர்ஜ் ஆகும்போது வெல்த் இன்னும் இன்கிரீஸ் ஆகும் இல்லையா? அந்த மாரி ஆமா. வெல்த் இன்கிரீஸ் ஆகும்போது, இப்ப ஹி ஹாஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் வெல்த். சோ இந்த வெல்த்த வச்சு எப்படியாவது ஒரு பிசினஸ் ஆனா இவருக்கு பிசினஸ் கைகூடல. கல்யாணம் ஆயிருச்சு, ம். காசு நெறைய இருக்கு, பிரின்சிபல் நெறைய இருக்கு. ஆனா எந்த பிசினஸும் கைகூடலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது,
என்ன நினைக்கிறாரு, என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பேசிக்கா யோசிக்கும் போது இவருக்கு குழந்தையும் பிறந்தது. இந்த சிந்தனையிலேயே வந்து ஐயையோ! சிந்தனையிலேயே குழந்தை வருதுதா? இல்ல இந்த சிந்தனையில ஸ்ட்ரெஸ் ஆகி குழந்தைய பெத்துக்கிறாப்ல. சரி கொஞ்சம் ஆனா இவர் ரிலீஃபா அப்பவே இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் தானே. அப்ப தங்கத்துக்கு முன்னாடி ஏதாவது வைரம், வைடூரியம் இல்லன்னா இந்த இல்ல நாகமணி கண்டுபிடிக்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கிடையாதா மாப்ள. இவருக்கு? பேக்ராப் அந்த மாதிரி ஒரு பேக்ராப்ல ஆஹா. கிடையாதா? அவருக்கு அந்த டைம்ல வந்து நீ நல்ல பாயிண்ட் எடுத்த ஆக்சுவலா. அந்த டைம்ல வந்து அவர் அப்பயே தங்க மகன் தான். ஏன்னா, அவர் ஒய்ஃப கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபே நெறைய தங்கத்த கொண்டு வந்திருக்காங்க வரதட்சணையா. ஸோ அவர்கிட்ட வந்து நிலம், இடம் அந்த மாரி பிரின்சிபலும் இருந்திருக்கு. அத தாண்டி அவர் ஒய்ஃப் கொண்டு வந்த தங்கமும் இருந்திருக்கு. So, அந்த தங்கத்த தாண்டி ஒரு மனுஷனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் போகாதுங்கிற மாதிரி ஒரு தங்க மகனா இருந்திருக்காரு. ஜஸ்ட் தட் அவர் இப்ப ஒரு பிசினஸ் செட் பண்ணிட்டோம்னா அழகா கல்லாப்பெட்டியில உட்கார்ந்து காசு வாங்கி போடலாங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காரு அவரு. ஓகேயா? எப்ப 25, 30 வருஷத்துக்கிட்ட. அப்பதான் வந்து அவருக்கு என்ன ஓகே. ஐடியா தோணுதுன்னா, சரி நம்ம வீட்ல ஒரு குழந்தை பொறந்துருச்சு. எல்லார் வீட்லயும் நெறைய குழந்தைங்கலாம் ஓகே. இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல மிஸ் ம். ஆகுற மெயின் விஷயம் ஐஸ்கிரீம் கடை தான். சோ ஒரு ஐஸ்கிரீம் கடை அ. இல்ல ஐஸ்கிரீம் கடலை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு மாப்ள. நீட்டா இருக்கு. ஒரு நல்ல குடும்பம், நல்ல பிசினஸ் நாலேட்ஜ் இருக்க ஒரு ஐ மீன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆஸ்பிரண்டா இருக்கிற ஒரு ஆள். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கு கதை. கரெக்ட். இப்ப இப்படி ஆரம்பிக்கிறாரா? இப்படி ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணிடுறாருன்னா, தங்கமகன் வந்து ஹி இஸ் எ விஷனரி. ஏன்னா, இவரு கூட இருக்க அண்ணனுங்க, தம்பிங்க அவங்க எல்லாருமே வந்து தொழில் பண்றாங்க. ஆனா, அவங்க யாருமே அந்த ஊர விட்டு வேற லெவல் ஆகல. பட் ஆனா, இவருக்கு சின்ன ம். வயசுல இருந்தே வேற லெவல் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. வேற லெவல் இன் த சென்ஸ் உங்க ம். எல்லாத்தோட பெட்டரா என்னால பிசினஸ் பண்ண முடியும்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணுங்கிற வெறி. மேபி அதுக்கு சின்ன வயசுல அவருக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்துச்சான்னு தெரியல. பட் அந்த வெறி இருந்துகிட்டே இருந்ததுனால என்ன பண்றாரு, இப்ப வந்து இப்ப நீலம்பூர் உனக்கு தெரியும். கரெக்ட்டா? நீலம்பூர் ஒரு ம். 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி, நீ ஒரு ஐஸ்கிரீம் கடை போடுற அப்படின்னா, என்ன மாதிரியான ஐஸ்கிரீம் கடை போடுவ? என்ன மாரி ஐஸ்கிரீம் கடை போடுவேன்? 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடின்னா, ஏங்க பார்லர் தாங்க போட முடியும். பால் ஐஸ், கப் ஐஸ் தாங்க வைக்க முடியும். பாலிஷ் கப் ஐஸ். மேக்ஸிமம் சாஃப்ட் அதுவும் சர்வ் போடலாம். அந்த இதுல இருந்து அந்த இல்லன்னா ஃபலூடா கடை போடலாம். அதான் அந்த மர டப்பாக்குள்ள இருந்து கிண்டி தருவானுங்கல்ல, அந்த மாரி கரெக்ட். ஐஸ்கிரீம் குல்ஃபி. அங்க வந்து வயபிளா இருக்கும் இந்த ஏரியால. தலைவன் என்ன ம். பண்றான், ஐபேக்கோ மாரி செம பிராண்டடான ஐஸ்கிரீம் போட்டு எவனுமே வாங்க முடியாத பிரைசிங்ல வைக்கிறாப்புல. சரியா? ஐய்யய்யோ! வச்சு கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் அந்த சொந்தக்காரங்கலாம் சரி வச்சிருக்கானேங்கிற இதுக்காக வாங்குறாங்க. ஓகே ஆயி கடைசியில ஃபுல்லா லாஸ் ஆயிருது அந்த ஐஸ்கிரீம் கடை. சரியா? ம். ம். சீசனலா தான் அது இருக்கு அந்த ஐஸ்கிரீம் கடை. அதுவுமே அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையா ஃபீல் ஆயி கடைசியில அந்த கடைய விட்டுர்றாரு. விட்டதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சரி ஓகே. இப்ப இந்த இந்த பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு. பட் ஆனா வந்து நான் என்ட்ட இருந்த கோல்டு எதையுமே விக்கல. ஜஸ்ட் கல்யாணத்தப்ப கையில கிடைச்ச காசு மட்டும் வச்சு தான் இந்த பிசினஸ் பண்ணேன். சோ எல்லாருமே பிசினஸ்ல ம். சாதிக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் இருந்தா தான் சாதிக்க முடியும். ஒரு லோ பாயிண்ட் இருந்தா தான் ஹை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்த பிசினஸ்க்கு நகர்றாரு மாப்ள. கடைக்கல்ல உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு போயிருக்காரு. "உனக்கு ஒரு படிக்கல்லப்பா" அப்படின்னு. சோ அவர் அப்ப என்ன ம். யோசிக்கிறாரு, நம்ம வந்து சீசனலா யோசிச்சுட்டோம். அதுதான் பிரச்சனை. பிளஸ் மக்களுக்கு என்ன தேவைன்னு நான் யோசிக்கல. சோ அடுத்து நான் மக்களுக்கு என்ன ம். தேவைன்னு யோசிக்கிறேன். ஆனா இந்த டைம் வந்து போன டைம் மாரி சீப் எல்லாம் கிடையாது. தரமா இறங்குறேன் அப்படின்னு ம். சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஃபுல்லா டைப்பிங் மிஷின் வாங்குறாரு மாப்ள. ஒரு ஒரு கட்டடத்த வாங்குறாரு. ஒரு பில்டிங்க ம். வாங்கி இந்த தருவாயிலேயே 2 குழந்தைங்க பொறந்துருது அவருக்கு. ஐஸ்கிரீம் கடை சரி, ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லையா? அதனால இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறாரு அவரு. சோ பெத்துக்கிட்டு சரி. இப்ப 2 குழந்தைங்க இருக்கு. 2 குழந்தைங்க இருந்ததுன்னா பெர்மனன்ட்டா நம்மளுக்கு இருக்கறதுக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீட்ட ஒட்டியே நம்ம ஒரு கீழ ஒரு கடை செட்டப் அப்படி பிளான் பண்ணிட்டோம்னா, அந்த பிசினஸ கொண்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எப்படின்னா ரெண்ட் பண்ணி பண்ற ஆள் கிடையாது. புரியுதா? ஒரு கடை போடணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே கடைய ஓனா வேணும். கட்டிட்டு தான் கடைய போடுவாரு. கடைய வாங்கணும் அப்டின்றாரா? கடைய வாங்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிருவாரு. சோ இந்த வீட்ட கட்டுறாரு. ஒரு 3 ஃப்ளோர் வீடு, 3 ஃப்ளோர்ல ஃபேமிலி, 2ண்ட் ஃப்ளோர், 1 ஃப்ளோர்ல ஃபுல்லா ஆபீஸ் அண்ட் கடைகள். சோ வந்து டைம் 24 ஹவர்ஸ் வந்து நான் தூக்கமே இல்லாம அழகா மேல கீழன்னு வேலை செஞ்சு வேற லெவல் ஆக போறேன்னு சொல்லி தங்கமகன் முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி ம். என்ன பிசினஸ் இறக்குறாருன்னா, இப்ப அந்த அவங்க ஒய்ஃப் கொண்டு வந்த கோல்டு கொஞ்சம் இருக்கும் இல்லையா? அந்த கோல்ட வந்து லைட்டா எடுத்துக்கிறாரு. லைட்டா எடுத்து இதுதாம்மா பிரின்சிபல். அம்மா குலவிளக்கே நீ குடுக்கறது தான் எனக்கு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி அந்த இத எடுத்து பிரின்சிபலா போட்டு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அது என்ன கொஞ்சம் பிசினஸ்னா கொலவ போடுங்கம்மா அப்டின்ருக்கு. கரெக்ட்.
புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு. இப்போ என்ன பண்றாரு, நவீன டைப்பிங் சென்டர் ஆரம்பிக்கிறார் பிரதர். ஒரு ஒரு 10, 20 டைப்பிங் மெஷின்ஸ். அந்த ஊரு வந்து நீலம்பூர் பிஃபோர் 20 இயர்ஸ். புரியுதுங்களா? அந்த ஊர்ல பட் ஆனா அப்போ டைப்பிங் மிஷினுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருந்ததுங்க. ஏன்னா அந்த மக்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறவங்களுக்கு எல்லாம் டைப்பிங் நீடட்னு சொல்லி கம்ப்யூட்டர் தான் அடுத்து டைப்பிங் தெரியணும். அதுக்கப்புறம் டைப்பிங் மிஷின்ல வந்துட்டு அந்த ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லி உழப்பி விட்டுருவானுங்க. கரெக்ட். பட் ஆக்சுவலா நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் நல்லா தெரிஞ்சா யூ வில் கெட் அ கவர்மெண்ட் ஜாப் ஈஸிலி. டைப்பிங்கும் அதனாலதான் ஷார்ட் இவனுங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு. அதான் அதனால மேபி அப்ப அந்த காலத்துல அப்படி ஆரம்பிச்சாரா இல்ல கரெக்டா க்ளோசிங் ஈரால வந்தாரான்னு தெரியல பாவம். ஏன்னா அதான் இவர் 2000 கிட்ட வந்துருச்சு இல்லையா அப்பவே டைம். அதான் இவர் எந்த சொல்ற ஏரால டேட்ல. வந்தாருன்னு தெரியல. பட் ஆனா ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலயே ஹி ஃபிகர் அவுட் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. எவனும் வந்து சேரவும் மாட்டேங்கிறானுங்க. இவருக்கு மேபி டைப்பிங் தெரியுமா முதல்ல? இவரும் சேர்ந்து கத்துக்கிறாரு பிரதர் அந்த டைம்ல. ஓ, ஓனரும் அவரு இவரே ஆள் போட்டு வேலைக்கு வச்சிருக்கிறாரு பாவம். இவருக்கு தொழில் தெரியாது. இல்ல பிரதர், அவரோட மென்டாலிட்டி நீங்க இன்னும் கிராப் பண்ணலன்னு நினைக்கிறேன். தங்கமகனோட மென்டாலிட்டிய. அவர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா கடையை தேடிட்டுலாம் இருக்க மாட்டாரு. வீடு கட்டி அதை கடையா இறங்கிடுவாரு மாத்திடுவார். டக்குன்னு. அதே மாதிரி டைப்பிங் கத்துக்கணும்னு நினைச்சாருன்னா பிசினஸே செட் பண்ணி அதுல டைப்பிங் கத்துப்பாரு. அடுத்தவன் வண்டியில எதுக்கு நான் ஓட்டி கத்துக்கணும், நானே வண்டி வாங்கி ஓட்டி கத்துக்குங்கிற மாதிரி ஆட்கள். நல்ல மனுஷனாகிறதுடா, யாருக்கும் பாதகம் இல்லாம. கரெக்ட். இப்ப பாக்குறாரு, பார்த்தா இந்த ஆனா ரொம்ப ரிச் கிட் ஆட்டிடியூடா இருக்கே பிரதர் இது. அவரு ரிச் கிட் தானே பிரதர். அப்ப ரிச் கிட் ஆட்டிடியூட் இல்லாம இந்த புவர் கிட் ஆட்டிடியூடா இருக்கும். அவரும் ரிச், அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்த லேடியும் ரிச், அவங்களும் கொஞ்சம் வெல் திறக்கி இருக்கிறாங்க போது அப்ப ஆப்வியஸா அதை டபுள் ஆக்கிடுற பாக்குறாரு அவரு. சரி 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 சரி. சோ இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, இது ஃபெயில் ஆயிருதா, இந்த டைப்பிங் மிஷின் ஃபெயில் ஆயிருது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த டைம்ல வந்து குழந்தைங்களும் ஓரளவுக்கு ஒரு ஸ்கூல் போற ரேஞ்சுக்கு ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இவருக்கும் வந்து தம் அடிக்கிற பழக்கம் ஹெவி ஆயிருது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியாது. ஏன்னா 3 குழந்தை பெத்துக்கிறது தப்புன்னு இவர் ஒரு பிலாசபி வச்சிருந்திருக்கிறாரு. ட்ரையாங்கிள் பாலிசில. இப்ப கவர்மெண்ட் பாலிசி நாம் இருவர் நமக்கு இருவரா இருந்ததுனால சரி வி ஷுட் ரெஸ்பெக்ட் த கவர்மெண்ட் ஃபீல் பண்ணவரு தம்முக்குள்ள இறங்கிட்டாரு. ஃபுல்லா சிகரெட் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு இப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ ஒரு குரூப் இவர் வந்து அப்ரோச் பண்ணுது பிரதர். இந்த குரூப் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க, டைப்பிங் இவர் சென்டர் எம்எல்எம்ல மாட்டியாங்க, ஆளா மாட்டிருப்பாருங்க. எம்எல்எம் வந்து புவர் மேன்ஸ் இது பிரதர். எம்எல்எம்ங்கிறது சேலரி போயிட்டு இருக்கிறவங்க வந்து பண்றது. இவரெல்லாம் வந்து பிரான்சைசி மாடல்ல மாட்டுறாரு. பிரான்சைசி மாடல்ல மாற்றவர் இல்லைன்னா புது ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவர். ரெவல்யூஷனா ஒரு பிசினஸ். இவர் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் எதுலயுமே மாட்டலையா தலைவர்? எதுலயுமே மாட்டல நண்பா, அதான் பிரச்சனை. இவர் ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்குது. நம்ம இனிமேல் போனா வந்துட்டு சூப்பர்ஃபிஷியலா போனா தான் உண்டு அப்படிங்கிற அந்த இதுல போயிட்டாரு போல. இவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா. இருங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கு அவருக்கு. பட் இருந்தாலுமே அவரோட எபிலிட்டிஸ்ல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகம். அதனாலதான் அடுத்த வேலைக்குள்ள இறங்குறாரு அவரு. சோ இப்ப வந்து தங்க தயாரிப்பு இல்ல தங்க தயாரிப்புக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு பிரதர். இப்ப வந்து இவரு தங்க தயாரிப்பு எபிசோட் எப்ப பிரதர் வரும் பிரதர்? 20 இயர்ஸ் பிஃபோர் இருக்காரு, சரியா? இப்ப வந்து என்ன ஆகிறாருன்னா வந்துட்டு, ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் கடை வச்சேன், லாஸ் ஆயிடுச்சு. டைப்பிங் சென்டர் வச்சேன், லாஸ் ஆயிடுச்சு. என்னதான்டா பண்றது, வீட்டை வேற கட்டி கீழே ஆபீஸ் ஸ்பேஸ் வேற வச்சிருக்கேன், அந்த ஆபீஸ்ல எவனுமே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு குரூப் இவரை வந்து அப்ரோச் பண்றாங்க. அந்த குரூப் எங்க இருந்து வருதுன்னா மும்பைல இருந்து வருது. அந்த குரூப் வந்து இவருக்கு ஆக்சுவலான தெளிவான விஷயங்களை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறானுங்க இந்த மாதிரி ஆட்களை? ஜிய கண்டுபிடிச்சிடறாங்க. இவரா கண்டுபிடிச்சாரா இல்ல எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. பட் சம்ஹவ் யூனிவர்ஸை கான்ஸ்பயர் பண்ணி இந்த 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைக்குது, அந்த மும்பை குரூப்பையும் தங்கமகனையும். சரியா? சோ இப்ப என்ன சொல்றாங்க தங்கமகன் கிட்ட வந்து என்னன்னா, சார் நீங்க வந்து டைப்பிங் சென்டர் பண்ணணும்னு நினைச்சது ஓகே. ஆனா டைப்பிங் சென்டர் வந்து கரண்ட்ல இருக்கிற விஷயம். மக்கள்லாம் வந்து டைப்பிங் சென்டர்ல இருந்து இது 2000 ஸ்டார்டிங். சோ மக்கள்லாம் டைப்பிங்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு மாறிட்டு இருக்காங்க. உங்களோட முன்னெடுப்பு கரெக்ட், ஆனா டைம் தப்பு. இப்ப நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க சொல்றதை கேளுங்க. எங்கள்கிட்ட ஒரு 10, 15 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கோம்.
நாங்க ம். வந்தோம்னா, உங்களுக்கு நம்ம இது ஃபுல்லா கம்ப்யூட்டர் செட்டப் போட்டோம்ன்னு வச்சுக்கங்க. இப்ப பாருங்க, உங்க வீட்ல கூட 2 ம். குழந்தைங்க இருக்காங்க. அவங்களும் கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டர் மாரி. தான் இருக்கும். ப்ரௌசிங் சென்டர்ல கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் சென்டர் இது. ஓ! ஓகே, ஓகே. ஆக்சுவலா அது செமையா பூம் ஆயி நல்ல காசு சம்பாரிச்சானுங்களேடா. ஆமா. சிஎஸ்ஐ அகாடமி மாரி ஒரு அகாடமி வந்து இவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்றானுங்க அவனுங்க. ஆ. சரியா? அப்போலோ, சிஎஸ்சி. அந்த மாதிரி நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவருக்கும் அது அட்ராக்டிவா ஃபீல் ஆகுது. ஏன்னா, இவருக்கும் கம்ப்யூட்டர் கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கு. சோ, இவரோட பிசினஸ் பிரின்சிபல்ல வந்து இவரோட ஓன் இதுல மட்டும் தானே கத்துப்பாரு. 2 குழந்தைங்களையும் இவரு கத்துக்க செக் வச்சு லிஸ்ட்ல கரெக்ட்டா இருக்குல்ல. செக் லிஸ்ட்ல எல்லாமே குழந்தைங்க, கரெக்ட்டா நானு. 3 கஸ்டமர் அது போக ஆல்ரெடி இருக்கும். சூப்பர். அது போக பின்னாடி போறதுக்கு போக காசு வச்சிருக்கிறாரு. அது சரி, ஓகே. நீங்க தான் அப்ப லீடர் அப்படின்னு சொல்லி டக்குனு அவங்களுக்கு அந்த பிசினஸ லாக் பண்றாரு. லாக் பண்ணி இந்த ம். பிசினஸ் நான் வேற லெவல்ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்றாரு. ம். அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணா பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மாசம் ஓகே. எல்லாரும் வந்தானுங்க. அதுக்கப்புறம் ம். பார்த்தா கம்ப்யூட்டர் ஒவ்வொன்னா வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த ஐய்யய்யோ! ட்ரெய்னிங் குடுக்கறதுக்கு வந்தானுங்கல்ல ஆட்கள். அவனுங்க ஒவ்வொருத்தனா ஆமா. வர மாட்டேங்கிறானுங்க. ஆ. கடைசில ஒரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பார்த்தா, இவரோட 2 குழந்தைங்க மட்டும் தான் அந்த சீட்டுக்கட்டு கேம் இருக்கும் தெரியுமா? ஆமா. அத விளையாண்டுகிட்டு இருக்கு. ஒரு பையன் வந்து பெயிண்டிங் போட்டு சாலிட்ரு விளையாண்டுகிட்டு இருக்கான். சாலிட்ரு. இன்னொரு எம்எஸ் பெயிண்ட் குழந்தை சாலிட்ரு. சாலிட்டர் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கு. இவரு ஒரு இது பக்கம் அத சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சீரியஸா ஆயிருவான். பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த சாலிட்டர் கேம். என்னடா பண்றது? இப்படி ம். ஆயி போச்சே! டைப்பிங் சென்டர் வச்சோம். அதுவும் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் போட்டு இது பெரிய பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒர்க் ஆகல. அதுவும் ஹெவி இன்வெஸ்ட்மென்ட். அந்த டைம்ல கம்ப்யூட்டர்லாம் செம காசு. ம். ம். அ ஆமா. அவர்ட்ட எப்படி வச்சிருக்காருன்னா, இது 30,000 போகலன்னா வரும். நீங்க இந்த கரெக்ட். இது போகலன்னா நீங்க இந்த கம்ப்யூட்டர் திருப்பி வித்தரலாங்கிற மாரி கன்வின்ஸ் பண்ணி தான் வித்திருக்கானுங்க. பட் அவனுங்க வந்து ஒன்ஸ் ஆல் அட்ரஸே இல்லாம போயிட்டானுங்க. சோ அவனுங்களோட ஸ்கீம் என்னன்னா, ஜஸ்ட் இந்த கம்ப்யூட்டர வித்துட்டு போறதுதான்னு வச்சுக்கங்க. வித்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000 பொன்ன்னு இருக்கானுங்க செத்தாலும் பாவம். 1000 ஆ. ஆ. தங்கமகனுக்கு இதுல பெரிய லாஸ். ம். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இருந்த கொஞ்சம் தங்கத்த இழந்துட்டாரு. அது போக வந்து இவ்வளவு பிசினஸ் வச்சு பிசினஸும் லாஸ். கம்ப்யூட்டரும் எவனும் வாங்கிக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா எல்லாம் ஃபால்ட் கம்ப்யூட்டர். வீடும் கட்டி வச்சிருக்காரு. அந்த வீடு கட்டினதுலயும் பல கடன் போனதுனால, இப்ப வீட்ட வித்து தான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. சரியா? வீட்டையும் ம். வித்துடுறாரு. அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஸ்கிராப்புக்கு போட்டுறாரு. அத தாண்டி இப்ப இவர்கிட்ட இருந்த ம். தங்கமும் வந்து ஃபுல்லா கம்மியாயிருது. சோ இப்ப என்ன முடிவு எடுக்குறாருன்னா, இதுக்கு மேல வந்து நான் சம்பாரிக்கணும் அப்டின்னா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது கரெக்ட்டா இருக்காது. மேபி நான் வந்து இருக்க காச வச்சு ஃபர்ஸ்ட்டு என் ஃபேமிலியோட ஆப்பரேட்டிங் கண்டிஷன்ஸ வந்து பாத்துக்கிறேன். இவங்களுக்கு சோத்த போட்டா போதும். சோத்த போட்டு நான் ஃபேமிலிய ஆப்பரேட் பண்ணிட்டேன் அப்டின்னா, இதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது தொழில்கள் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா காசு இல்லாம, அதே நேரத்துல கிடைச்சாலும் லம்பா காசு வர மாரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோம். அது செட் ஆற வரைக்கும் நம்மள்ட்ட இருக்க கோல்டு, இடம் இது எல்லாத்தையும் வித்து வீட்டுக்கு சோத்த போட்டுக்கிட்டே இருப்போங்கிற ஒரு முடிவுக்கு வராரு தங்கமகன். சரியா? இப்போ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவரு என்ன மாரியான தொழிலுக்கு போலான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரு என்ன தொழிலுக்கு பிரதர் போ முடியும்? அவரு தான் லாஸ் பண்ணிருவாரு எங்க போனாலும். இல்ல தொழிலுக்கு பிரதர் போணும்னா இப்ப நீங்க தங்கமகன விடுங்க. நீங்க தொழில் தொழில் தெரியணுமே பிரதர் வளர்ச்சிக்கு அவருக்கு. பாக்குறீங்க. எந்த தொழிலும் உங்களுக்கு வரல. கைகூடல. அப்ப என்ன போவீங்க? தொழில் பண்ணுவீங்களா? அ. இல்ல வேலைக்கு போயிருவீங்களா? வேலைக்கு தான் போ முடியும். தொழிலுக்கு எப்படி போ முடியும்? அங்க தான் நீங்க தப்பு அதுலயும் வேலைக்கு பண்றீங்க. போணும்னாலும் ஸ்கில் கேட்கறானுங்க. வேணா அதான் ஏதாவது பாருங்க. இந்த இந்த அக்கவுண்டன்ட் அந்த மாரி ஏதாவது போலாம். மேபி ஒரு காசு பத்தி தெரியறனால அந்த மாரி ஏதாவது வேணா போலாம். அக்கவுண்டன்ட்னா நான் சொல்றது சிஏ அக்கவுண்டன்ட் கிடையாது. சும்மா கணக்கு வழக்கு பார்க்கறது ஏதாவது தெரிஞ்ச கம்பெனில இல்லன்னா இந்த இந்த அவங்க தான் பணக்காரங்களாச்சு. அவங்களோட ஸ்டோர் இல்ல ஏதாவது பிரதர். அவங்க சொந்தக்காரங்க நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்ட்னர்ஷிப். பாருங்க. இவரு போயிட்டு அ அக்கவுண்டன்ட்டா ஒரு கம்பெனில அப்ளை பண்றாருன்னா, அவனுக்கு இவரோட ட்ராக் ரெக்கார்ட கேட்டு எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் நீ அக்கவுண்ட் பார்த்திருக்கன்னா, இவரு சொல்ற கம்பெனி யோசிச்சு பாத்துங்க அப்புறம். இவரு அக்கவுண்ட் அப்போ பார்த்த ஒண்ணும் பண்ண கம்பெனி முடியாது. சோ அப்பதான் இந்த மாரி ஒரு கையறு செக்யூரிட்டிக்கு தான் நிலையில போக முடியும். இருக்கிறவர் இந்த மாரி ஒரு கையறு நிலையில இருக்கிறவரு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, ரியல் எஸ்டேட்ல இறங்கிருவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா, ஐயோ! இது என்னடா இது? அதான் அதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய ஸ்கேமஸ்ட் ஜோனு. அதான் சொல்றத கேளுங்க. ஏன்னா, இவரு நடுவுல வந்து அந்த தங்கம், இடத்தெல்லாம் வித்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடத்த விக்கும்போது அவரு வந்து அப்சர்வ் பண்றாரு. இவரு நார்மல் ஆள் கிடையாது பிரதர். இவரு அவர் ஆக்சுவலா இடத்தையே வித்து கத்துக்கிட்டாரா? கரெக்ட். அப்சர்விங் டெண்டன்சி இருக்கனால, அவரு இடத்த வித்த அந்த ஏஜென்சிகள பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவருக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறதா இவர் ஃபீல் பண்றாரு. ஓகே.
ஓகே. சோ ஃபீல் பண்ணி என்ன ஐடியாக்குள்ள வராருன்னா, ஓகே கண்டிப்பா நம்மளால ரியல் எஸ்டேட்ல சாதிக்க முடியும். சாதிக்க பொறந்தவன்டா இந்த இங்கேயே தங்கமகன் இருந்திருக்கு அப்படின்னு இத்தனை சொல்லிட்டு ரியல் நாளா எஸ்டேட்ல தேடி இறங்குறாரு. பார்த்து கிடைக்கலங்க. கரெக்ட். ரியல் எஸ்டேட்ல இறங்குறாரு. ரியல் எஸ்டேட்ல இறங்கி என்ன பண்றாரு, ஒரு கலக்கு கலக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் சாதிக்கணும்னா, நம்ம கூட இருக்க ஏஜென்ட்ஸ வந்து நம்ம நல்லா காக்கா புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு பிரதர். இவர்கிட்ட இருந்த அந்த கடைசி ம், சோர்ஸ் ஆஃப் மணி இருக்கு இல்லையா? அந்த 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 கோல்டையும் லிக்விடேட் ம், பண்ணி, ஃபுல் கோல்ட ம், கிளீன் அவுட் பண்ணி, ஆனா ஏஜென்ட்களெல்லாம் நல்லா புடிச்சு, ஏஜென்ட்களெல்லாம் நல்லா இது பண்ணி, கடைசியா ஒரு இடத்த விக்கிற லெவலுக்கு வந்துருது. கடைசியா கமிஷன் வர ம். நேரத்துல என்ன ஆயிருதுன்னா, வழக்கம் போல நம்ம தங்கமகனுக்கு நாமத்த போட்டுறானுங்க. கூட இருந்த ஏஜென்ட்ஸ். ஓகே. இப்பதான் வந்து ஆனா ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர்? இந்த ரியல் ம். எஸ்டேட் ஏஜென்ட்டுக எல்லா நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடம் வித்துருச்சுன்னா எனக்கு காசு வந்துருமானுங்க. ஆனா அவனுங்கள்ட்ட தனியா போனீங்கன்னா, எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்டயுமே வந்து, அவன் கூட இருந்த ஏஜென்ட்ஸ் அவன ஏமாத்துன ஒரு கதை இருக்கும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா. எனக்கும் புரியல அந்த அது. நீங்க இதுக்கு பக்கா எக்ஸாம்பிள் யாருன்னா, குடும்பஸ்தன் சுந்தரராஜன் தான். கரெக்ட். ஏய் டே அதனால டேய் அவரோட விஷுவலைஸ் லைஃபே வந்து பண்ணிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஏஜென்ட்டா இருக்கிறதா தான் இருந்திருக்கும். கடைசியில அவன் குடுக்குற காச அ வாங்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டுருப்பான் அவன் பையன. அதுதான். அவன் குடுக்குற காசு வாங்கிக்கடா டேய்! அப்படின்ருப்பாப்டி. ஆக்சுவலா அந்த ரியல் எஸ்டேட்ங்கிறது கரெக்ட்டா சேனலைஸ் பண்ணாத ஒரு செக்டாருங்க. இப்படிதாங்க ஆகும் அது. நீங்க வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களால பொழைக்க முடியும். ஏன்னா அது புரோக்கரேஜ் தானே பிரதர். எண்ட் ஆஃப் த டே ஒரு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காரியம் முடிஞ்சவன் வந்து இது பண்ண தான் ட்ரை பண்ணுவான். புரியுது. அதான். சோ மேபி அதுல ஐயா வந்து முடிச்சு விட்டாய்ங்க போல. இல்ல தங்கமகன வந்து எல்லாருமே பீட்ரே பண்ணிட்டானுங்க. அவனுங்க ஃப்ரெண்ட்ஸும் பீட்ரே பண்ணிட்டானுங்க. அந்த கிளையன்ட்டும் பீட்ரே பண்ணிட்டான். இப்ப இவர்கிட்ட இந்த காசும் இல்லங்கும்போது மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகுறாரு தலைவன். இதுக்கப்புறம் என்னடா பண்றதுங்கிற மாரி இருக்கு. பட் இப்ப குடும்பத்துக்கு மேஜர் பிரச்சனை இல்ல. ஏன்னா இவரோட குழந்தைங்க 2 பேரும் வந்து ஓரளவுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்க ஆரம்பிச்சதுனால, இவருக்கு தே மட்டும் ஆர் தான் இண்டிபெண்டன்ட். கரெக்ட். அவங்க இண்டிபெண்டன்ட். பட் இவருக்கு தான் என்ன ஆகுதுன்னா, ச்சே என்னடா இப்படி ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டோம் லைஃப்ல. என்னென்னமோ பிசினஸ் பண்ண ட்ரை ம். பண்ணோம். எதுவுமே கைகூடல. ஆ பிளஸ் கையில இருந்த காசு எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிட்டோம். இதுக்கு மேல மரியாதை இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி நம்ம இவ்வளவு நாள் செலவு பண்ண ஆட்களே நம்மள ஏமாத்திட்டானுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாரு. இதுல ரொம்ப ஹெவியா இவருக்கு ம். ஃபீல் ஆகுறதுன்னா, இவர்கிட்ட இருந்த தங்கம் எல்லாமே போயிடுச்சே. இத எப்படி அதே மீட்க முடியும்? தங்கத்த எடுக்கிறேன் பார்றா. தங்கம் விலை இன்னி இன்னைக்கு லிக்விடேட் இது கேஷா சம்பாரிச்சது பண்ணடா தங்கமா பத்தாது. டைரக்ட்டா தங்கமாவே சம்பாதிக்கிறேன்னாங்கிறாரு இல்லையா? கரெக்ட். இ இச்சா இவர்கிட்ட இருந்த ம். தங்கம் எல்லாமே போயிருச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணவரு, அப்படியே ஃபீலிங்லயே இருக்காரு பிரதர். அப்புறம் என்ன ஆகுது, சரி அதுக்கப்புறம் பிசினஸும் அவர் எதுவும் தொடங்கல. இவங்க குழந்தைங்க வந்து இத பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோனாவது வாங்கி குடுப்போம். ஏன்னா அவரும், அம்மாவும் மட்டும் தான் வீட்ல இருக்காங்க. நம்ம போயிட்டு எல்லா இடத்துலயும் சம்பாரிச்சுட்டு வெளியூர்ல இருக்கிறோம். இப்ப அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி குடுப்போம்ன்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன வந்து குடுக்குறாங்க. அதுநாள் வரைக்கும் ஓகே. எனக்கு வந்து தெரிஞ்சது பட்டன் ஃபோன் தான். அவன் ஏரியாக்குள்ள இருக்க கான்டாக்ட்ஸ் மீறி போனா சம்மந்தமே இல்லாம வந்து மும்பை குரூப் மட்டும் தான் அவர ஏமாத்த முடிஞ்சுச்சு. அவருக்கு வந்து இன்டர்நெட்ன்னு ஒரு உலகமே எக்ஸ்போஸ் ஆகாம இருக்குது. இந்த டைம்ல இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சரி அப்பாக்கு ஒரு ஃபோன் வாங்கி குடுத்தா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒண்ணு வாங்கி குடுக்குறாங்க பிரதர் அவங்க அப்பாக்கு. தங்க மகன் வந்து ஹி இஸ் ம். கெட்டிங் அன் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ ஆண்ட்ராய்ட் அந்த ஃபோன். ஓகே. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அவரு ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிளஸ் அவர் யார்கிட்டயுமே எல்லார்கிட்டயுமே பேசுறத நிறுத்திட்டாரு. ஏன்னா எல்லாருமே இவர வந்து ஒரு ஃபெயிலியரா ட்ரீட் பண்ற மாரி அவரே ஒரு ஹாலசினேஷன்ல இருக்காரு. அவங்க அண்ணன், தம்பி எல்லாரும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல. இருந்த காசையும் ஹெவியா ஏமாந்துட்டோம். ஊருல இருக்கவன்லாம் வந்து நம்மள ஒரு ஃபெயிலியர் மாரி டீல் பண்றானுங்க. அப்படிங்கிற மாரி இருக்க ஒருத்தர் வந்து ஆன் அ ரேண்டம் டியூஸ்டே அவர் ஃபோன்ல யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷன கண்டுபிடிக்கிறாரு பிரதர். சூப்பர் பிரதர். இப்பதான் வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு மூலியமா தகவல் தொழில்நுட்பம் மூலியமா வந்துட்டு மொத்த விஷயத்தையும் கிரகிச்சு இப்ப அது வழியா வந்துட்டு ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிக்கல. கரெக்ட். இப்போ யூடியூப் அப்புறம் Facebook இந்த 2 ஆப்ஷன் வந்து சோசியல் மீடியாங்கிற ஆப்ஷன கண்டுபிடிச்சவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதோ வந்து யூரேக்கா அந்த மொமெண்ட்ல இருக்காரு அவரு. அவரு வந்து நம்ம ஊர தாண்டுன ஒரு உலகத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த உலகத்துல சொல்றது எல்லாமே உண்மை. இந்த உலகத்துல தான் எல்லா அறிவாளிகளும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ள வராரு பிரதர்.
ஸ்கேமர் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மொமெண்டம் கண்டுபிடிக்கிறார். அதான் ஏன்னா யோசிச்சு பாருங்க. அதுல அதுல யார் இருப்பாங்கன்னா ஃபுல்லா ராமர் பிள்ளை, அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் இருப்பானே, உங்க மூக்குங்க, இந்த மூக்குக்குள்ள இருந்து காத்து வருதுங்க. அந்த மாதிரி ஃபுல் இந்த 45 வயசு 50 வயசு நம்ம ஆளு ஆட்கள் ஹீலரு. ஹீலரு. இந்த 45 வயசு 50 வயசு ஆட்கள்னாலே வந்துட்டு Facebook, YouTubeல ஈஸியா ப்ரொஃபைலிங் முடியும் போல. சரி இத போட்டா தான் இவனுங்க உட்கார்ந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அத போட்டு விட்டுருச்சு போல. சோ சூப்பர். தலைவன் என்ன பண்ணான், நம்ம ஊர்ல ஹீலர் பாஸ்கர், ராமர் பிள்ளை இந்த மாரி ஆட்கள் ஆந்திரால இருப்பாங்க இல்லையா? அவங்க வீடியோவ கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? ம், ஆரம்பத்துல வந்து எப்படி ம். இருக்குன்னா, உடம்ப எப்படி ஹெல்தியா பார்த்துக்கணும். டெய்லியும் இந்த இந்த இத வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இவ்வளவு உடம்பு குறையும். அந்த மாரி ஹெல்தி வீடியோக்குள்ள போறாரு. சரி, அதுக்கப்புறம் லைட்டா வந்து சூடோ சயன்ஸ்குள்ள போனப்ப, இவரு வந்து இவங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் கால் பண்றாங்க. இந்த சரி. மாரி அப்பாக்கு என்னடா ஃபோன் வாங்கி குடுத்தீங்க? முன்னாடி எல்லாம் தூங்குவாரு அட்லீஸ்ட். அப்படி இல்லன்னா மீறி போனா நைட் எந்திரிச்சு ஒரு 4, 5 தம்ம போடுவாரு. அப்புறம் மறுபடியும் ம். தூங்கிருவாரு. இப்ப வந்து தூங்கவே மாட்டேங்கிறாரு அப்பா. எல்லா நேரமும் ஃபோனே ஃபுல் ரிசர்ச்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஈடுபட்டிருக்காரு. எல்லா நேரம் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்காரு. தம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃபோன பார்த்துட்டு தம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரு ஏதோ தீவிரமா ம், யோசிச்சுக்கிட்டே இருக்காருன்னு நெனைக்கிறேன். அவரு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ம். ஃபோன பார்க்குறாரு, தம் அடிக்கிறாரு, அப்புறம் ஏதோ யோசிக்கிறாரு. ஃபோன பார்க்குறாரு, தம் அடிக்கிறாரு, அப்புறம் ஏதோ யோசிக்கிறாரு. அப்படின்னு ரைட். சொன்னோனே, இப்ப இவர் வந்துட்டு குழந்தை இதுல ம். இருந்து பிரியா விடை பெற்றிருந்தாரு இல்லையா? அதாவது வேலைக்கு வீட்ல தான் இருக்காரு. வேலைக்கு போறதில்ல. அவரு பசங்க அனுப்புற காசுல பசங்க வந்து இப்போ வீட்ட டேக் கேர் பண்ணிட்டாங்கடா. பசங்க அனுப்புற காசுல அவங்க ஓகே, வாங்கி ஓகே, குடுத்த ஓகே. ஃபோன்ல இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. சோசியல் மீடியாவ. கிட்டத்தட்ட ஒரு ஓகே. 40 வயசுல. சோ இப்ப வந்து இவங்க ம், அம்மா இந்த மாரி சொல்றாங்க, "என்னடா பண்ணீங்க? இவர் வீட்ல உட்கார்ந்து ஹெவியா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தம்ம போட்டுக்கிட்டே இருக்காரு. வாங்கடா கருமம் இந்த ஆள் ம், வியர்டா ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி என்னைய காப்பாத்துங்கடான்னு" கூப்பிடும்போது, இந்த குழந்தைங்க இவன் போறான். என் நண்பன் போறான். ம். நண்பன் போயிட்டு என்ன பண்றான், "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேச ட்ரை பண்றான். அவங்க அப்பா வந்து அவசரமா "எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரி. அப்ப சரி ஓகே வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனா இவனோட பழைய கம்ப்யூட்டர், மானிட்டர் எல்லாத்தையுமே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, எதையுமே காணோம் ஃபர்ஸ்ட் இவன் தேடும்போது. வீட்டுக்குள்ள எனக்கு டிவி என்ன இருந்துச்சு. யூகம் வருதுன்னா, செங்குத்து அறிக்கை வச்சு லாக் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். இல்ல. அதான் வீட்டுக்குள்ள எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளையுமே காணோம்டா. சரியா? யோசிச்சிருக்கான். ம், என்னடான்னு சொல்லி தேடி பார்த்தா, எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியிலலாம் நம்ம வீட்டுக்கு வெளில பாத்ரூம் பக்கத்துல துணி துவைக்கிறதுக்கு ஒரு இடம் ம். இருக்கும் தெரியுமா? கொல்லைப்புறம். ஆமா. அந்த மாரி ஒரு ம். கொல்லைப்புறத்துல அந்த படிக்கட்டுக்கு கீழ கொண்டு போய் வச்சிருக்காரு இந்த பொருள் எல்லாத்தையும். சரியா? ஏன்னா? அது தண்ணி விட்டு செத்துறாதா? "இது ஏன் இங்க வச்சிருக்கீங்கன்னோனே, அது உங்க அப்பாட்டயே கேளு. நான் கேட்டா என்ன அடிக்க வராரு அவரு." அப்படிங்கும்போது அடிக்க இவனுக்கு வராரா? என்னமோ புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவன் வந்து அவுட் ஆஃப் ரேண்டம் டே அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாரி சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தா எல்லா பொருளையும் எடுத்து வெளியில வச்சிருக்காரு. என்ன கணக்குன்னு தெரியலையே. மேபி இதெல்லாம் காய்லாங்கடைக்கு போடலான்னு வச்சிருக்காரா? என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தோனே இவன் அவங்க அப்பாவ கான்ஃபரன்ட் பண்ணி இத கேட்கறான். அவரு வந்து டென்ஷன் ஆயிட்டு, "இத மட்டும் என்ட்ட கேட்காத. உங்களுக்கெல்லாம் புரியாது. இத கேட்காத. உங்களுக்கெல்லாம் புரியாது" அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்து "அப்ப என்னப்பா சொல்ற? எதுக்குப்பா எல்லாத்தையும் வெளிய வச்சிருக்க? என்ன காய்லாங்கடைக்கு இது போட போறியா? எல்லாமே நல்லா தானே இருக்கு." இவனோட பேசிக் இது என்னன்னா, இதெல்லாம் விக்க ட்ரை பண்றாரு போல இவரு காசுக்காகன்னு சொல்லிட்டு சொல்றான். "காசு ஏதாவது வேணுமாப்பா?" அப்படிங்கும்போது அவரு வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. "ஏய்! நீ தான் ம். எனக்கு காசு குடுக்கணுமா? நீ தான் எனக்கு காசு குடுக்கணும். என்ட்டயே காசு இருக்குடா. அந்த அந்த இந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கனால தான் நம்ம வீடு ஃபுல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இன்கிரீஸ் பண்ணி என்ன சப்ரஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. ஐய்யய்யோ! இவன்ட்ட அதெல்லாம் சும்மா அப்படியே அதெல்லாம் பெர்ஃபெக்ட்லி வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற பொருள தூக்கி வெளிய பெர்ஃபெக்ட்லி வீசியிருக்காரா? வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸஸ அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, ம். இதுதான் நெகட்டிவ் வைப்ரேஷன கிரியேட் பண்ணுது வீட்டுக்குள்ள. அதனால தான் என்னால பாத் பிரேக்கிங் சொல்யூஷன்ஸ கிரியேட் பண்ண முடியல. அதனால தான் நான் வெளில வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும். டேய்! இதெல்லாம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நெனச்சுட்டீங்களா? இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டேன்டா. YouTubeல ஒருத்தன் சொல்றான் பாருங்கிற மாரி ஒரு ஆல் ஹிஸ் சோர்ஸஸ் கம் ஃப்ரம் YouTube அண்ட் Facebook ஓகேயா? சோ இத ரைட். பார்க்கும்போது என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இவருக்கு. இவர்கிட்ட இருந்து எய்தர் ஃபோன புடுங்க முடியாது. ஏன்னா ஃபோன வந்து பாக்கெட்குள்ள வச்சுட்டு அத ஏதோ கம்மு போட்டு ஒட்டி வச்சிருக்காரான்னு தெரியல. வெளியிலயே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நைட் ஃபுல்லா உட்கார்ந்து அதையே தான் பார்க்குறாரு. சோ அப்பா வந்து லைட்டா ஏதோ இதாகிட்டு இருக்காரு. அவர வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளும் வெளியூர்ல தான் இருக்கோம். சோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம வயசாயிருச்சு அவருக்கு. ரொம்ப தம்மும் போட்டு ஒரு மாதிரி தான் இருக்காரு.
ம், ஸோ ம், ம். வந்து நம்ம வந்து பிளஸ் ஹி இஸ் ஆல்சோ வெரி அது கம்மியா இருக்கு. சிக். ஏன்னா தம்ம போட்டுக்கிட்டு இருக்கனால வந்து ரொம்ப சிக்காவும் இருக்காரு ரொம்ப நாளா. அதனால வந்து சரி ஓகே. இவரோட கடைசி காலத்துல நம்ம இவர கன்ஃபரன்ட் பண்ணி, இவர வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இந்த ஸ்ட்ரெஸ் இது சரி அப்படின்னு பண்றதுங்கிறது சொல்லி அவரு கூடயே பண்ண முடியாது. அடாப்ட் ஆயிட்டீங்களா? அவனுங்களே அடாப்ட் ஆகி ம். இருக்கானுங்க. இப்பதான் என்ன சரி அப்ப இந்த ஆரம்பிக்குதுன்னா, பொருள்லாம் என்ன பண்ணானுங்க? அவருதான் வெளிய தூக்கி வைக்கிறாரு. அதான் வெளியிலேயே தான் இருக்கு அந்த பொருளு. என்னங்க சொல்றீங்க? என்னங்க இது குடும்பமே சேர்ந்து தற்குறியா இருந்த மாரி இருக்கு. கடிச்சு போடுவாருங்கறீங்க. அவங்க அம்மாவும், இவங்க அப்பாவும் தான் இருக்காங்க. சரியா? அ ஆ, இவங்க ஆ, 2 ஆ. பேரும் வெளியூர்ல வேலை செய்றாங்க. ஸோ இப்ப இவங்க அம்மாவுக்கு சரி, சரி. மெயினா தேவைப்பட்ட பொருள் அந்த டிவி மட்டும் தான். ஸோ இப்ப பிரச்சனைய எப்படி சால்வ் அதையும் வெளிய பண்றோம்னா, வச்சுட்டாப்டியா? அம்மாவுக்கு ஒரு ஃபோன வாங்கி குடுத்துட்டாப்புல இவனுங்க. டிவி ஸோ நீ வெளிய வச்சுட்டாப்டியா? டிவி வெளிய வச்சுட்டாரு. ஆ. ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வர ஒரே ஒரு விஷயம் அவருக்கு வந்து அவரோட ஃபோனு. அவங்க அம்மாவுக்கு வந்து டிவிக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா அவங்களுக்கு ஒரு ஃபோனுமா, சரி இந்த ஃபோன கடவுள் கடவுள் சிலைகள் அதெல்லாம் உள்ள வச்சா பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த ஆட்டிட்யூட்லாம் இல்லையா? அது வச்சிருக்காரு. அது அது வச்சு கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்ணிட்டாப்புல. ஃபுல்லா பாசிட்டிவ் இருக்க மாரி. இந்த மரகத நாணயம் அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் அதுதான் இவரு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார்ல. ஓகே, ஓகே. சோ அதான். இப்ப இவங்க அம்மாவுக்கு வந்து அவருக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு இந்த ஃபோன வேணா பாத்துக்கம்மா டிவி பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செட்டப்ப கிரியேட் பண்ணி இவங்க எல்லாம் இப்ப அமைதியா இருக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப உடம்பு ம். வந்து சரியில்லாம போயிருது. "அப்பா வாப்பா இந்த மாரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்." ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா அவரு தீவிரமா நம்புறாரு. ஹாஸ்பிட்டல் போனா என்ன ம். கொன்றுவானுங்க அலோபதி மெடிசின் குடுத்து. அதனால நானே இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். அத நான் வந்து பண்ணிக்கிறேன். பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. சரி, மேபி இவருக்கு வந்து இந்த சித்தா, ஆயுர்வேதா அந்த மாரி ஏதோ ஒரு இது இருக்குமோன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போலாமாப்பா? அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, இல்ல. ஏன் நானே ம். போய் மெடிசின் வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவரே போய் மெடிசின் வாங்குறதுக்கு போயிட்டாரு. அதான் இப்ப மாத்திரை வாங்க போனவரு, திரும்பி என்ன வர்றாருன்னா, ஒரு பேப்பர்ல ஃபேன்சி கடையில இந்த கோல்டு ஃபாயில் இருக்கும் தெரியுமா? ஆமா. இந்த கோல்ட் ஃபாயில் பேப்பரா? கோல்டு ஃபாயில் பேப்பர் இருக்கும்ல. அந்த அட அந்த கோல்டு ஸ்வீட் ஃபாயில் மேலலாம் போடுவாங்களே அதுவா? அதான். அந்த கோல்டு ஃபாயில் பேப்பர வாங்கிட்டு வந்து, அத கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஐய்யயோ! ஆ. சொல்றாராம், "இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இப்பதான் நல்லா இருக்கு. இப்பதான் நான் நல்லா ஃபீல் பண்றேன். ஸோ இந்த இந்த தங்க அத பஸ்பம் அப்படின்னு. அ தங்க பஸ்பம் அந்த மாரி தான். ஸோ நான் அப்படியே நல்லா இருந்துக்கிறேன். நான் நார்மலா நல்லா இருக்கேன். ஸோ என்னை யாரும் எதுவும் பண்ணாதீங்க. நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரியா? ம், ம், ம். சொல்ல ஆரம்பிச்சுட்டு இப்ப இவருக்கு ஃபிகர் அவுட் ஆயிருது. ஓகே தங்கத்த சாப்பிட்டா எனக்கு உடம்பு சரியாகுது. அதே நேரத்துல இந்த YouTubeல நான் சொல்றது எல்லாமே கரெக்ட்டா நடக்குது. இப்ப நான் என் லைஃப்ல இருந்த பேட் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வெளியில நகர்த்திட்டேன். ஸோ திஸ் இஸ் த டைம் ஐ பிகம் அ தங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்பதான் என் நண்பனுக்கு அவர் வந்து இஸ் செண்டிங் அ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் டூ மேக் த இது கோல்ட். யாருக்குமே தெரியாதா? சீக்ரெட்டிவா சாப்பிட்டுட்டு இருக்காரா அத? அவரு சீக்ரெட்டிவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ம், இ இ இ இது இதுக்கு நடுவுல இன்னுமே தம் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து என்ன ம். பிரச்சனைன்னா, இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் இத வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். இது யாருக்குமே தெரியாது. இத ஆக்கப்பூர்வமாக்கணும் இப்ப. ஏன்னா இத இத எப்படியாவது சீக்ரெட்டாவும் பண்ணியே ஆகணும். இதுலருந்து ஈல்டு எடுக்கணும் இப்ப. இல்ல வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் பண்ணலாமா? நடுவுல இதையும் ப்ரப்போஸ் ம், பண்ணியிருக்காரு. இந்த ஊர்ல இருந்தா நம்மளால தங்கத்த பண்ண முடியாது. நம்ம வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ம். பண்ணிரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்ப இவனுங்கலாம் அடைச்சு வச்சுட்டானுங்க அ. அவர. இல்லங்க டவுட். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? அவரு யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு பிரதர். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே அவர ஸ்கேம் தான் பண்ணியிருக்கானுங்க. சின்ன வயசுல ஓகே. கம்ப்யூட்டர் சென்டர், ட்ரெய்னிங் சென்டர் சோ போடுறவனுங்க. இதெல்லாம் ஸ்கேண்டலானா அந்த இல்ல YouTube கூட மட்டுமே இன்டராக்ஷன்ஸ் வச்சுட்டு பண்றாரா? கரெக்ட். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஆஹ. இவருக்கு முதுகுல குத்துனதுனால, பக்கத்து வீட்டுக்காரனுங்க கூட கூட இவரு பேச வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்ல. சோ யார்கிட்டயும் பேசாம, ம். இத ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்டா செஞ்சு சக்சஸ் பண்ணி காமிக்கணும்ங்கிறது தான் அவரோட எய்ம். இத 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 நடத்த முடியாம என்ன வந்து நீங்க கட்டுப்படுத்துனீங்கன்னா, நான் வீட்ட விட்டு போயிருவேன்னு இவங்கள வந்து இது பண்றதுனால, சரி அவரு என்ன கேட்கிறாரோ அட்லீஸ்ட் வாங்கி குடுப்போம். அவரு தான் ரொம்ப வீக் ஆயிட்டாரு. எப்படியும் டெத் ஆயிருவாருங்கிற ஜோன்ல இவனுங்க அவரு கேட்கிறதெல்லாம் ம். ஃபீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியா? ம். இப்ப ஓகே. கடைசியா என் நண்பன் வந்து இந்த பொருள வாங்கி கொண்டு போய் குடுத்துருவோங்கிற ஜோன்ல வாங்குறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டான். அப்புறம் பார்த்தா என்ன ஆகுது,
அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஐயோ! தலைவர் இறந்துட்டாரா? தலைவர் ஏதோ ஒரு இதுல ரொம்ப சீரியஸா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு, ரொம்ப வீக்கா இருக்காருன்னு, இறந்துட்டாருன்னு அப்ப சொல்லல. வீக்கா இருக்காருங்கிற ஆ. மாரி சொல்றாங்க. நானு இவன்லாம் கிளம்பி போறோம் அந்த ஊருக்கு. ம். நானும் இவன்லாம் கிளம்பி போகும்போது ஆல்ரெடி இவனோட இன்னொரு பிரதர் வந்து அங்க ஆல்ரெடி இருக்கான். அவங்க அப்பா கூட. சோ ம். அவன் சொல்றான், இந்த மாரி நாங்க போகும்போது அவரு ஆக்சுவலா இறந்துட்டாரு. ஆ. சோ என்ன ஆச்சுடா நேத்து? எப்படி இறந்தாரு? அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நாங்க வீட்டுக்கே டாக்டர் ஆ. கூப்ட்டு வந்துட்டோம். டாக்டர் வந்து ஆ. இந்த சிஆர்பி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, நெஞ்ச அமுத்தி அமுத்தி. அது ஆமா. பண்ணாரு. சிபிஆர். அது பண்ணும்போது கொஞ்சம் 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 ஹார்ட் பீட் வந்துச்சு. அ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவரு டெத் தான்ப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன ம். பண்ணேன், அவர் அமுத்தும்போது பார்த்தா பக்கத்துல ஒரு டிவைஸ் வச்சு அந்த ரீடிங் வந்துகிட்டு இருக்கும்ல. ஹார்ட் பீட் ஆமா. ஆகும்போது லெவல் இன்கிரீஸ் ஆகும்ல. அத பார்த்தேன். ஆ. ஆ. நான் கொஞ்ச நேரம் அமுத்தி பார்த்தேன் சிபிஆர். ஆ. லெவல் வந்துச்சு. நான் டாக்டர உடனே கூப்பிட்டு, "டாக்டர் வருது டாக்டர். நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க டாக்டர்ன்னு" சொன்னப்ப அவரு சொல்றாரு, "தம்பி நீ சிபிஆர் பண்ற பிரஷர்ல பிளட் இதாகுது. நீ வேணா அப்படி பண்ணிக்கிட்டே இரு. உங்க அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அந்த டாக்டரு. அப்புறம் ஆ. நாங்களே முடிவு பண்ணோம். சரி அப்பா டெத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்கானுங்க. நாங்க ஆ. போம்போது மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் முடிஞ்சுச்சு. இப்ப அவர அடக்கம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அவரோட அவரோட ஃபோனு, அவரோட YouTube அது எல்லாத்தையும் நாங்க பார்க்கும்போது he was completely into this Facebook and YouTube world of இது என்ன சொல்றது? தங்கம் செய்யறது. அப்புறம் வந்து ஃபுல்லா இந்த சூடோ சயின்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். சோ த மேன் தங்கமகன் வாஸ் ஆக்சுவலி ஃபீல்ட்ல வந்துகிட்டு இருக்கா? எப்படியாவது வந்து அந்த ஃபீல்ட பார்த்தாலே தெரியுதுல்ல. எந்த மாதிரியான ஆட்கள் இவர வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. சோ பேசிக்கா என்னன்னா, அவரு ம். அவரு வந்து எப்படியாவது ஷார்ட் வே கண்டுபிடிச்சு, நான் விட்ட விட்ட தங்கத்தெல்லாம் ஒரே இதா இழுத்தரலான்னு பார்த்திருக்காரு. பட் அதுக்குள்ள பாவம் ஈஸியா இருந்திருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய இன்வென்ஷன் கிடைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏங்க என்னங்க இது? ஒரு சோசியல் மீடியா வந்துட்டு ஒருத்தனை இந்த அளவுக்கு வாழ்க்கைய மாத்துவாங்க. அந்த ஆள் பாட்டுக்கு இன்னும் 2 கம்பெனி ஆரம்பிச்சு லாஸ் பண்ணிட்டு பேசாம இருந்திருப்பாரேடா. கோல்டு கன்சம்ப்ஷன் ஒரு பக்கம். ஃபுல்லா தம்ம போட்டு டிப்ரஷன் ஆயி, தூங்காம, தூங்காம தூங்காம ஃபுல்லா வீடியோவே பார்த்துட்டு, அப்படி இருந்ததுல ஆ. ஹார்ட் இதாகி இறந்துட்டாப்புல அவரு. சச் அ டிராஜிக் இது ஷிட்டா இருக்குது பிரதர். ஆனா நீங்க இப்ப இந்த இந்த ஒரு மேட்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இது வந்து ரொம்ப எட்ஜியா இருக்கு இந்த பர்ட்டிகுலர் கதை. ஆனா இதோட ரொம்ப ஆ. ஸ்மாலர் ப்ரொபோர்ஷன் நெறைய நடக்குது பிரதர் வெளியில. நான் ஒரு Instagram ரீல் பார்த்தேன் அன்னைக்கு. ஒரு ஒரு பழைய ஒரு 60 வயசு 55 வயசு லேடி ஒருத்தங்க, பொதுவா அவங்க என்னன்னா, வீட்ல என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த ஒரு இது இருக்கும்ல. வெள்ளிக்கிழமை முடி வெட்டவே கூடாது. முக்கியமா சாயங்காலம் ஆனா நெகத்த வெட்டவே கூடாது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூசி குளிக்கக் கூடாது. அந்த மாரி குடும்ப பெண்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லுது. சரியா? அத ஒரு 60 செகண்ட் ரீல்ஸ் மாரி போடுது. இப்ப அந்த அம்மாவோட ஆ. பிலீஃப் சிஸ்டத்த யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த அம்மா அத பண்ணிக்கிட்டு இருக்கு. அத பண்றாங்கன்னு 4 பேருக்கு சொல்லுது. அது மூலமா ஒண்ணு நடக்குதுங்குதுல்ல. அந்த அந்த அம்மா வந்து ஒரு ம். 10% ஆஃப் திஸ் ப்ராப்ளம்னா, இவரு வந்து அந்த ம். 100% கான்சன்ட்ரேஷன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு பாவம். கஷ்டம்டா. இது வந்து நம்ம நம்ம நினைக்கிறோம் சும்மா சாதாரண யூடியூப் வீடியோ. இந்த ஏஐ பபுள் தானே பிரதர் இது. நீங்க ஒரு ஒரு டாபிக்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்குன்னா அந்த டாபிக் பத்தின இன்சைட்ஸ் உனக்கு திரும்பி திரும்பியும் கொடுத்துட்டே இருக்குது. அது ரிலேட்டட் கான்டென்ட் கொடுத்துட்டே இருக்கிறதோட பின்விளைவு தானே இது. கண்டிப்பா பிரதர். ஏன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. இவருக்கு வந்து ஜஸ்ட் அவருக்கு புடிச்ச விஷயத்த வேற லெவல்ல ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா, அவரு என்ன நெனைக்கிறாருன்னா, அதுல வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் செம ட்ரூத் அப்படின்னு நெனைக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இது வந்து பேசிக்கா க்ரூமிங் மாரி ஆயிருது. ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு சயின்டிஃபிக் கான்செப்ட் சொல்லிக் குடுத்து, கடைசியில அதோட ஆக்சுவல் இத சொல்லுவாங்கல்ல, அப்ளிகேஷன் சொல்லுவாங்கல்ல. இவர் அந்த மாரி ஒரு புக் மாரி நெனச்சுக்கிறாரு இந்த சோசியல் மீடியாவ. சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் வச்சு இவர க்ரூம் பண்ணி கடைசியா மேஜர் ஸ்டெப்ஸ்க்கு இழுத்துட்டு போகுது என்ன. சோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இதுல. அதனால கண்டிப்பா என்னால தங்கம் செய்ய முடியும்னு இல்ல காமெடி என்னன்னா, இதுல யாருமே இன்வால்வ் ஆகலையேங்க. ஹியூமனே இன்வால்வ் ஆகலையா? ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருப்பானுங்க. அவனுக்கு கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பானுங்க. நான் சொல்றது வந்துட்டு இப்ப இந்த ஆர்பி ரைஸ் புல்லிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவானுங்க. எல்லாம் ஈரிடி அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி
தேவையில்லாத மெட்டல்ஸை வந்துட்டு சம்மந்தமே இல்லாத மெட்டல் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய என்னது ப்ரெஷஸ் மெட்டல் சொல்லிட்டு அதை ட்ரேட் பண்ற இந்த மாஃபியா இதெல்லாம் வந்துட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் ஜோனும் அது வழியா வர இன்ஃபர்மேஷனும் அதுக்கான அந்த ஆத்தென்டிசிட்டியை மேம்படுத்துறதுக்கான ஒரு சில ஈவெண்ட்ஸும் நடக்கும் அதுல. பார்த்தனா அவர்தான் அப்படிதாங்க கோடீஸ்வரன் ஆனாருன்னு சொல்லி ஒருத்தனை காட்டுவானுங்க. அப்புறம் அவனை பார்த்தா அவனே பெரிய ஸ்கேமரா இருப்பான். அப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஆள் தெரியும், அவர் பெரிய ஆபீசரா இருக்காரு அப்படிப்பானுங்க. அவர்கிட்ட தான் காசு இருக்கு, அவரை தான் நம்ம வந்துட்டு இது அவர்கிட்ட தான் கொடுக்க போறோம், இது வந்துட்டு இந்த ஊர்ல இருந்து வருது அப்படின்னு. இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி ஒர்க் ஆகுங்க, செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாதிரி. பட் இதுல எதுவுமே இல்லைங்கிறது தான் பெரிய ஃபன்னா இருக்கு எனக்கு. எப்படிடா எதுவுமே இல்லாம வெறும் சோஷியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் மட்டுமே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டீம் அந்த மாதிரி எதுவுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணாம இவருக்கு இப்படி ஒரு இது நடந்திருக்காங்க. இல்ல ஆக்சுவலா பார்த்தோம்னா, அவருக்கு அதெல்லாமே நடந்திருக்குது. ஆனா அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்ஸ்லயே வந்து இந்த ஹியூமன் இதுல வந்து அவர ஏமாத்துறவனுங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே என்ன ஏமாத்துறானுங்கிற ஜோனுக்கு தான் அவர் கைக்கு இந்த போன் கிடைச்சிருக்கு. சோ அந்த டைம்ல மேபி அவர் கத்துக்கிட்ட விஷயத்தை யார்கிட்டயும் போய் டிஸ்கஸ் பண்றதுக்கு அவருக்கு தோணும். ஏன்னா இவங்க சொன்னா அவனுங்க நம்மளை ஏமாத்தி இந்த விஷயத்தை எடுத்துப்பானுன்னு பயந்துருச்சு அவரு. ஆக்சுவலா இது வந்துட்டு நீ சொல்ல சொல்ல எனக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சு, ஒரு பொண்ணு வந்துட்டு வெங்காரமா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இறந்துருச்சு தெரியுமா, வெயிட் லாஸ் சாப்பிடணும்னு சொல்லி மதுரையில கரெக்ட். போனமா 2 மாசத்துக்கு முன்னாடி. அதே தான் இது கிட்டத்தட்ட. டேய் இந்த ஆயுர்வேதாக்கோ இல்ல வந்து இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் மெடிசன் டெக் இதுக்கு வந்துட்டு அவனுங்க வந்து எந்த மாதிரினா இந்த சமையல் சேனல்ஸ் எல்லாம் வந்து தேவையான அளவு, சிறிதளவு அந்த மாதிரி குவான்டிஃபைபிளா சொல்லாம சும்மா அவனுங்களோட கணக்குக்கு சொல்லுவானுங்கல்ல. இந்த வெங்கார மேட்டர் அதுதான். இந்த வெங்கார மேட்டர்ல அவன் வந்து என்ன நாளைக்கு போய் அதே டாக்டர் கிட்ட கேட்டனா அவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து சிறிதளவு தான் எடுத்துக்க சொன்னேன். ஒரு பிஞ்ச் எடுத்துக்க சொன்னா அவங்க வந்து சீக்கிரம் உடம்ப குறைக்கணும்னு நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனையா தான் இருக்கும்ட்டு போயிருவான்டா அவன். ஏன்னா இதெல்லாம் வந்து அவனுங்க எப்படி வேணா சப்பக்கட்டு கட்டி ஈஸியா ஏமாத்தலாம். மக்கள் தான் வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ப்ரூவன் சோர்ஸ் ஆஃப் இதா இல்ல வந்து இது ஆக்சுவலாவே சயின்டிபிக்கான இதா அப்படிங்கறதெல்லாம் தெரியறது இல்ல. மக்களுக்கு வந்து ஓகே வீட்டு முறைப்படி ஒருத்தன் சொன்னாலே அது வந்து ஆத்தென்டிக்கா இருக்கும்னு அவனுங்க நம்புறானுங்க. மெடிசன்ஸுக்கு பயப்படுறானுங்க. ஆனா வீட்டு முறைப்படின்னா ஓஹோ சூப்பர் அப்படின்னு முடிவு பண்ணிடுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரெகுலேஷன் எல்லாம் கொண்டு வர முடியாது பிரதர். நம்ம இண்டிவிஜுவல் தான் அதுக்கு டெசிஷன் எடுக்கணும், நீ சொன்ன மாதிரி. இப்ப நம்ம வந்து யூடியூப் சோசியல் மீடியால வந்து கிட்ஸ் மோட் இருக்குல்ல, அந்த மாதிரி என்னை கேட்டா பூமர் பேரண்ட்ஸ் மோடுன்னு ஒரு மோடு வைக்கணும் பிரதர். சோ தட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா இப்ப இந்த டாக் கேட் எல்லாம் வந்து ஏஐ வீடியோ வருது இல்லையா. என் அதெல்லாம் ஃப்ரெண்டோட நல்லா அம்மா நம்புறாங்க. வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஏஐ பூனை வந்து மீனை புடிச்சு வறுத்து சாப்பிடுது. அவங்க அம்மா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இவனும் அந்த ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். சரியா? இவனுக்கு ஏஐ வீடியோ தெரியுது. வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அவனும் இவன் நினைக்கிறான் அவங்க அம்மாவும் அந்த அனிமேஷனை தான் ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அந்த கேட்டோட கியூட்னஸ் தான் நம்மளும் பார்ப்போம். அந்த கியூட்னஸ பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கவன், அவங்க அம்மா வந்து அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு என்ன கேக்குறாங்க, இதெல்லாம் இந்த பூனைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. பூனை மீனை வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அவங்க அம்மா அந்த வீடியோ எங்க பார்த்துட்டு இதை அம்மாவும் எப்படி இதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எங்க அம்மாவும் இதே மாதிரி பல வீடியோஸ் கொஸ்டின் பண்ணிருக்காங்க. எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கும். அந்த சென்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அது எப்படி நடக்கும் அப்படின்னு. ஒரு பாப்பா வந்துட்டு ஒரு பூனைகிட்ட பேசுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் சரியா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, இன்னும் உள்ள சொல்லக்கூடாது என்ன பார்த்துன்னு சொல்லும், கியூட்டா இருக்கும் அந்த வீடியோ. ஏஐ சரியா, அந்த பாப்பா வந்துட்டு குழந்தைனா பேபி, அதாவது கை குழந்தை, அது எப்படி பேசும்? அது இந்த மாதிரி இந்த அளவுக்கு சென்சிபிளா பேசுமா? பட் எங்க அம்மா சொல்றாங்க, பாரு இத்தினோண்டு வயசுல எப்படி பேசிட்டு இருக்குதுன்னு. அது அதை விட இன்னொன்னு இருக்குடா. இப்ப வந்து ஒரு ஏஐ ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்னன்னா ஒரு ஏஐ மாடல் இருக்கு. அதுல வந்து நீ நீ வந்து டான்ஸ் ஆடி ஒரு கொரியோகிராஃபி போட்டேன்னா அது அனிமல் ஆடுற மாதிரியும் பண்ணும், கை குழந்தை ஆடுற மாதிரியும் பண்ணும். அன்னைக்கு பார்க்க ஒரு வயசு குழந்தை செம கோஆர்டினேஷனோட டான்ஸ் ஆடுது. எங்க அம்மா வந்து அதே தான் சொல்றாங்க. எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுது பாரு அப்படின்றாங்க. சோ கஷ்டம். அவங்களால அதே மாதிரிதான் இந்த 5 தர பாம்புன்னு சொல்லிட்டு போன் ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் மாதிரி ஏஐ டெவலப் பண்ணுவானு இல்ல, அதெல்லாம் எங்க வீட்டுல நல்லா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு இதெல்லாம் ரொம்ப இன்சென்சிபிள், நம்ம நம்ப கூடாது அப்படி. நம்மளாலேயே பாதி அப்புறம் ஏஐ கண்டுபிடிக்க முடியல. அவங்க எப்படி இந்த கண்டுபிடிப்பானுங்க? சபரிமலைக்கு
சபரிமலைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தேனே டக்குன்னு மரத்துல புலி உட்காந்துட்டு இருக்கும்போது வீடியோ இருக்கும். நம்ம டக்குன்னு ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு கத்துவானுங்க, புலி அப்படியே போயிருங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதை பாட்டு எங்க அம்மா நம்பிட்டாங்க. கையெடுத்து கும்பிட்டாங்களா? இல்ல எங்க அம்மா பாரு புலி எப்படி அட்டாக் பண்ணாம இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு இருக்காங்க. எனக்கு இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? ஏஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஏஐங்கிறது வந்துட்டு நம்ம ஆர்டிபிஷியலா ஜென்ரேட் பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கறது அளவுக்கு இப்ப சென்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இப்ப எப்படின்னா டவுட்ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மா அப்பா. இது ஏஐயா இருக்குமோ? அவங்க மனசுக்கு அது இப்ப நம்ப முடியாத அளவுக்கு வீடியோ வருதுன்னா ஏஐ வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ஆட்டிடியூடாவது வந்துருக்கு. அதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு. ஏஐ எல்லாம் வந்து இப்ப பீக்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் இப்பதான் அவங்களுக்கு அந்த சென்ஸே வருது. ரொம்ப நாளா அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே அத இருப்பாங்க. நானும் அதை என்னாச்சு இவங்களுக்குலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இல்ல அதை இன்னொரு விதமா கூட நீங்க பார்க்கலாங்க. இப்போ உங்க அம்மா ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா, உனக்கு ஷேர் பண்றாங்க. நீ அவங்கள்ட்ட திரும்பி பேசுற. சோ நீ அந்த இது கிளவுட் வந்து உடைச்சிடுற. இது இது பொய்யுமா அப்படின்னு. ம். ஆனா தங்க ஆ. மகனுக்கு அந்த பிரச்சனை. யாருகிட்டயுமே பேசக்கூடாதுங்கிற முடிவுல இருந்தாப்ல அவரு. பக்கத்துல வராதீங்கப்பா, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸா இருக்கு. ஜஸ்ட் லீவ் மீ அலோன்ங்கிற ஜோன்ல இருந்ததுனால சோசியலைஸ் பண்ணாததாண்டா அவரோட பெரிய பிரச்சனை. அது இல்லாம குழந்தைங்க வேற வெளியூர் செய்யறதுனால அவரு யார்ட்டையும் வெண்ட் அவுட்டே பண்ண முடியல. யாருக்கும் அவரை பத்தின ஒரு கான்சியஸ்னஸே இல்லாம போயிருச்சு. ஒய்ஃப் அவரை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இருந்தாலும் நம்மள முடிச்சு விட்டுருவாப்புல அப்படின்னு. இல்ல அவங்களுக்கே அந்த ஒரு புரிதல் இருந்திருக்காது பாவம். அவங்க வயசுக்கும் அவங்களோட இதுக்கும் இவர் டாமினேட் பண்ணிருவாருல அவங்கள. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நெறைய பேர் பேசணும்னு ஆரம்பிச்சோம். பட் ஆனா 2 பேத்துதே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போயிருச்சு. ஸோ அ ம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஃபார்மேட்டும், இந்த இந்த மாதிரியான எபிசோட்ஸும் திரும்ப கேட்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இருந்துச்சுன்னா ம். மேன்மேலும் ஆட்கள வச்சு இதே மாதிரியான எபிசோட்ஸ் கிரியேட் பண்ணி போடலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட ஆமா இதோட bro. முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய பேர் இருக்காங்க மனிதர்கள். பட் சில அன்பார்ச்சுனேட்டா சில விஷயங்களை ரொம்ப எக்ஸ்டெண்டடா பேசினா நல்லா இருக்கும். சில விஷயங்கள் ஷார்ட்டா பேசினா நல்லா இருக்கும். தங்க மகனோட ஆர்க்க வந்து புரிய வைக்கணும்னா தங்க மகனோட ஆர்க்க வந்து புரிய வைக்கணும்னா, அந்த ஃபுல் கதைய சொன்னா தான் வந்து அவரோட ரைஸ் அண்ட் ஆக்சுவலா லோஸ் எனக்கு தெரியும். தெரிஞ்சு அது தங்கமானோட அவேர்னஸ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கரெக்ட். பாரா இப்படியும் இருக்காங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ட்டு. எப்படி எஸ். கேட்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு அது நடந்திருக்கா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு டாக் அபவுட் இட். ஏன்னா எண்டிங் தான் அது தங்கமகனோட இது ட்ராஜிக்கு. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய பேர்த்த பத்தி பேசலாம். நம்ம பார்த்த நம்ம கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த மாதிரி வியோட பீப்புளை இது பண்ணலாம். ஆனா, நான் வந்து கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன் பிரதர். இது வந்து நான் ஓவரா அத யோசிக்கிறேங்கிற மாரி சொல்லலாம். பட் ஆனா வந்து அ மாடர்ன் தங்க மகன்ஸ் நெறைய பேர் இருக்கானுங்க பிரதர். ரொம்ப டெக் சேவியா இருந்தாலுமே, இந்த கிரிப்டோ கரன்சி, அதுக்கப்புறம் ட்ரேடிங்கு, ஆப்ஷன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுல்லா கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, மறுபடியும் நான் போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி ஸ்டார் இல்லாம பிரைஸ் வின் பண்ணிருவேன்னு நெனைக்கிற நெறைய தங்கவான்கள் இருக்கானுங்க. ஸோ அந்த மாரி யாராவது உங்க கூட உங்களுக்குள்ள இருந்து பெட்டிங் அடிக்ட்ஸா இருந்தாலுமே, அவனுங்களுமே ஐ திங்க் தே ஆர் அ ஃபார்ம் ஆஃப் தங்கவான்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அத நான் முன்னாடியே சொல்லணும்னு நெனச்சேன். பட் மறந்துட்டேன். ஆமா கரெக்ட் தான். பட் அன்பார்ச்சுனேட்டா அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் நம்மள ஸ்கேம் பண்றதுக்கு நிறைய புது புது டெக்னிக்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா மணியோட நீட் அண்ட் வாண்ட் அதிகமாயிருச்சுங்கிறங்காட்டி அதை ஃபாஸ்டா சேகரிக்கிறதுக்கு மனிதர்கள் எப்பவுமே ஆசைப்படுறது உண்டுதான். ஃபார்ம் தான் மாறிட்டே இருக்கு. இப்ப இருக்கிற நியூஜென் ஃபார்ம் இது. பழைய ஃபார்ம் வந்துட்டு எப்படி இருந்திருக்கும்னா புதையல், சீட்டு பணம் அந்த மாதிரி இருந்திருக்கும். ராஜா காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா இப்போ ட்ரேடிங் மூலியமா ஏதாவது ஒரு ஸ்கேம் இருந்திருக்கும். ஒரு மெகா சைஸ் பொருளை வந்துட்டு ஒரு மைக்ரோ லெவல் விஷயத்துக்கு ட்ரேட் பண்ணி விட்டு மக்கானாக்கி விட்டுருவாங்க. ஸோ அதான் இது தொன்று தொட்டு வர்றதுதாங்க ஷார்ட் டேர்ம் சக்சஸ். அதுல மணி ஏர்ன் பண்றதுங்கிறது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இப்போ இதோட நியூ ஃபார்ம் இது. அண்ட் இதோட ரீச் ரொம்ப ஈஸியா இருக்கு. இல்ல ஒரு எம்எல்எம்ல ஜாயின் பண்ண எவ்வளவு ஹியூமன் எஃபோர்ட் பண்ணுமோ, இல்ல ஒரு ஆம்வே ப்ராடக்ட்டை வித்து அதுல உங்க குடும்பத்துக்கு கரை சேர்க்கணும்னு நினைக்கிறதுல நீங்க ஹியூமன் எஃபோர்ட் பண்ணணுமோ, அந்த ஹியூமன் எஃபோர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி இப்ப வந்துட்டு ரொம்ப கை கடக்கமா கொண்டு வந்தனால ரொம்ப நிறைய பேர்த்த ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல ஸ்கேம் பண்ண முடியுது அவங்களால. அதான் நான் பாக்குறேன். இப்ப ரம்மி சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல எனி அதர் பெட்டிங் ஆப்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரீம் லெவனா இருக்கட்டும். ஏன்னா நான் பயங்கரமா ட்ரீம் லெவனுக்கு அப்போஸ் ஆன ஆளு. காரணம் என்னன்னா எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது. ஸோ நான் அதை ஒரு பெரிய வணிகமா தான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அண்ட் நான் இருக்கக்கூடிய கண்ட்ரில எல்லாம் இது ரொம்ப ரொம்ப
அதாவது இவங்களோட கவர்மெண்டோட, நான் ஏதோ ஒண்ணுல படிச்சேன். இவங்க ஐ மீன் தேர் அந்த ஏர்னிங் இருக்குல்ல, கண்ட்ரியோட ஏர்னிங் வந்துட்டு அதோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல ஒரு இன்கம் வந்துட்டு பெட்டிங் அண்ட் லாட்ரி. ஏன்னா மக்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் மணி, இன்ஸ்டன்ட் ஈஸி மணி மேல வந்து பெரிய ஈடுபாடு இருக்கு. அண்ட் அவங்க நம்புறாங்க. அண்ட் லக்கு, ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு அது கூட இன்வால்வ்டா வர, எனி பீப்புள் கேன் ட்ரை இட்டுங்கிற அந்த ஒரு லெட்ஸ் ட்ரைங்கிற ஆட்டிடியூட் வந்துட்டு மனிதனுக்கு எப்பவுமே இருக்கிறங்காட்டி அது இவங்களோட பெரிய அசெட். ஸோ அதை வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணாலும் சரி, எவன் அதாங்க இதுக்கு வந்துட்டு ரெகுலேஷன்ஸே வராதுங்க. irrespective ஆஃப் எனி ரெகுலேஷன் அது உங்க கண் துடைப்பா தான் இருக்கும். இப்ப கவர்மெண்ட் தான் நடத்துது, லாட்ரியா இருக்கட்டும் இல்ல என்ன, irrespective ஆஃப் எனி திங் விச் இஸ் கிவிங் திஸ் இன்ஸ்டன்ட் மணி. அண்ட் அதுல ஒரு 85ல இருந்து 95% ஆட்கள் தோத்துருவாங்க. அதுல அந்த 1% ஜெயிப்பாங்கிறதே ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தானே. அது அந்த அப்ரோச்ல தான் மனிதர்கள் பார்க்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். யூ ஹேவ் எனார்மஸ் மணி, யூ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை இட் அவுட்னா பண்ணுங்க ஃபார் ஃபன் சேக். பட் அது ஒரு அடிக்ஷனா மாத்திட்டு பண்ணாதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே தேர் இஸ் நோபடி டு ஃபென்ஸ் திஸ் திங். உன்னை யாருமே ஃபென்ஸ் பண்ணி பண்ணாத தம்பி நிறுத்தல. அது கவர்மெண்டா இருக்கட்டும், நான் இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வழியா பேசிட்டு இருக்கிறேன். என்ன யாரா இருக்கட்டும், ஏன்னா அவனுக்கு எண்ட் ஆஃப் த டே அவன் அஜெண்டா என்னன்னா ஒரு விஷயத்த எடுத்துக்கணுங்கிறது தான். ஸோ இதுக்கு கடைசி வரைக்கும் ஒரு கட்டமைப்பே இருக்காது. இதை கடைசியில ஆல்ரெடி லீகலைஸ்ட் தான் பாதி கண்ட்ரில. நம்ம ஊர் கண்ட்ரில டிஃப்ரெண்ட் வேலை லீகலைஸ்ட், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஸோ இது இந்த மாதிரி ஸ்கேம்ஸும், அதாவது நான் சொல்றது வந்துட்டு பெட்டிங், நீ சொன்னதுனால பெட்டிங் ஸ்கேம், பெட்டிங் மாதிரி இல்லாம மணி ரிலேட்டடா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா, இந்த நீ ஹெல்த் ஆரோக்கியம் ரிலேட்டடா, நீ இதை சாப்பிட்டா இன்ஸ்டன்டா உனக்கு வந்துட்டு ஆன்மா வந்துருங்கிறதா இருக்கட்டும், இல்ல தம்பி வந்துட்டு 2 தம்பி ஆயிரும் உனக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், என்ன irrespective of anything, உன் பல்லு இன்ஸ்டன்டா ஒயிட் ஆயிரும்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே ஃபேக் தானே. முடி வளர்ந்துரும். ஸோ இதுக்கெல்லாம் ரெகுலேஷன்ஸே இல்ல. ஸோ ரெகுலேஷன்ஸ் வரவும் வராது. அப்படியே ரெகுலேஷன் வந்தாலும் அதுவும்லே ஒரு பூடகமான ஒரு கேட்வே இருக்கும், அது வழியா அவங்க வெளில வரக்கு. அது தெரிஞ்சுதான் அந்த இதுவே வைப்பாங்க. ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் மணி அண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு earn. ஸோ அந்த விலையில நம்ம ஏன் போய் விழுகணுங்கிறது. ஸோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்டு இதெல்லாம் ரொம்ப அப்ரோச்சபிளா, இனிமே அப்ரோச்சபிளா மாறும் எனக்கு தெரிஞ்சு. நான் இப்ப சிம்சன்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனோட. எந்த அளவுக்கு அப்ரோச் எல்லாம் மாறும்னா, இப்ப எப்படி நம்ம கையிலேயே வந்துட்டு டக்குன்னு நம்ம சைன் பண்ணி பண்ணிக்கிறோம், இதுக்கப்புறம் லோன் எடுத்து பண்ற மாதிரிலாம் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீ உனக்கு இந்த இந்த சோஷியல் ப்ரூஃப்ஸ்ல 1 2 இருந்தா அவ்வளவுதான். நீ உன்கிட்ட காசு இப்ப கரண்ட்ல இல்லைனாலும் யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் டூ மைனஸ்ல உன் கிரெடிட்ஸ் போய்க்குமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உன்னை அவன் தேடி பிடிச்சி அடிச்சு பொழந்து காசை வாங்கிடுவானா இருக்கும். அண்ட் நீ எதுவுமே பண்ண தேவையில்லையா இருக்கும். இந்த பிளிங்க் ஆஃப் ஐ மாதிரி மாத்திடுவானுங்க. ரொம்ப ஈஸியா நீ வந்துட்டு பண்ணிக்கலாம். நீ போய் ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரிலாம் மாறிட்டே இருக்கும்பொழுது ஈவன் மோர் ஆக்சசபிள் டு இட், நம்மளும் பண்ணி பார்க்கலாம். இது ட்ரீம் லெவல்ல 11 ரூபா போட்ட மாதிரி தான். ஸோ சின்ன பசங்களையும் அது இல்ல இன்வால்வ் பண்ணி 11 ரூபாங்கிறது அடுத்து 500 ரூபாயா மாறுமா. அது அந்த 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 ஒரு தனிநபரோட லைக்கிங்ஸை பொறுத்தும், அவரோட ஏர்னிங் அவருக்கு எவ்வளவு வருது, இல்ல அந்த முதல் நாள் லக்கில் அவர் எவ்வளவு கிடைக்குங்கிறது பொறுத்து அவரோட மனநிலை மாறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கிரீடை வந்துட்டு டீப் பண்ணி அவங்க நிறைய பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ அதான் என் கருத்து. ஸோ வி ஹேவ் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அவர் செல்ஃப். ஏமாத்தரமா இருப்பானுங்க, ஏமாறாம இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் எபிசோட். அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பா எங்களோட இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்க மெசேஜஸா. ஏன்னா இந்த எபிசோட் நல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றது எங்களுக்கு தெரிஞ்சாதான் இதே மாதிரி எபிசோட்ஸ் நாங்கள் மல்டிபிள் இதை ரெக்கார்ட் பண்ணி வாரம் அட்லீஸ்ட் ஒரு எபிசோடாவது உங்களுக்கு அனுப்ப முடியும். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் ஃபாலோ. தேங்க்ஸ் அ லாட். பை.